கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய மாபெரும் கிருபையினாலே இன்றும் கூட ஒரு சிலராக நாம் நேரிலே சபையின் அங்கங்கள் ஒருவரும் காண்பதற்காக நாம் இங்கே கூடியிருக்கிறோம். மேலும் இணையதள வாயிலாகவும் கூட இன்னும் அநேக சகோதர சகோதரிகள் நம்மளிலே இணையதள வாயிலாக கூடியிருக்காங்க. ஸோ இன்றும் கூட இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு சூழ்நிலையை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் நன்றியும் துதியும் ஸ்தோத்திரங்களையும் எடுத்துக்கொண்டு, இனி நம்முடைய ஒவ்வொரு நாளும் நம்ம மாலை தோறும் 7:30 மணிக்கு நாம் நம்மை நாமே தகுதிப்படுத்திக் கொள்வதற்கு, நம்முடைய ஆண்டவருடைய மரணத்தை நினைவு கூறக்கூடிய அந்த நினைவு கூறுதல் பரிசுத்த பந்தியிலே பங்கு பெறுவதற்கு முன்பாக நம்மை நாமே தகுதிப்படுத்திக் கொள்ளவும் அநேக பாடங்களை கேட்பதற்கு தேவன் நமக்கு கிருபை பாராட்டுறாங்க. ஸோ நம்ம வரக்கூடிய நாட்களில் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடங்களே கூட இந்த ஒரு கூடுகையின் மூலமாக நம்ம இணைந்திருப்போம். அப்படிப்பட்ட ஒரு கூடுகையில் இன்றும் கூட நம்ம ஒரு ஜெபத்துடனே இந்த வேலையில் கூட நம்முடைய ஜெபங்களை ஏறெடுக்கலாம் தேவனிடத்தில். இன்றும் கூட நம்ம மத்தியிலே ஜெபத்தை ஏறெடுக்கும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் ஞானதீபன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்த எங்கள் ஒன்றான எங்கள் மெய் தேவனே, நீர் கிருபையாய் தந்த இந்த நாளுக்காய் நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கின்றோம். தேவனே, இந்த மெமோரியலுக்கு உண்டான இந்த சத்திய பாடங்களை நீர் கிருபையாய் எங்களுக்கு இந்த நாளிலே கூட அந்த சத்திய பாடத்தை கேட்டு நாங்கள் அதை நடக்க உண்மையும் உத்தமமாய் தேவனுடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கரைத்திரைகளை அகற்றி இந்த சத்திய வழியிலே நாங்கள் ஓடத்தக்கதான பலத்தை நீர் எங்களுக்கு தருவீராக. ஞான சகோதரர் மூலியமாய் நீர் கொடுக்க போகிற இந்த வார்த்தைகளை கேட்டு நாங்கள் இன்னுமாய் பலனடைந்து எங்களை பரிசுத்தப்படுத்தி வருகைக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாய் இந்த மெமோரியில் நாங்கள் பங்கெடுக்கும் போது தேவனே, நாங்கள் சுத்த இருதயத்தோடு கரையில்லாதபடிக்கு குற்றமில்லாதபடிக்கும் உண்மையும் உத்தமமாய் இதில் பங்கெடுக்க நீர் கிருபை பாராட்டுங்க. இந்த நாளிலே கூட இன்னும் அநேக சகோதரர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இணையதள வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் இந்த சத்திய பாடம் சென்றடைந்து அவர்களும் தேவ சமாதானம் அடைந்து வருகிற நாட்களுக்கு உண்டான அந்த சத்தியத்தில் இந்த மெமோரியலை அட்டன் பண்ண நீர் கிருபை செய்யுங்க, பலன் தாங்க. நம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் வழியாய் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நினைவு கூறுதல் காலப்பகுதிக்குள்ளாக நாம் கடந்து செல்வதற்கு, இன்றும் கூட நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வதற்கு, இன்னும் தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்டு இன்னும் ஒரு அர்த்தமுள்ள ஒரு நினைவு கூறுதலை நாம் தியானிப்பதற்கு தேவன் நமக்கு ஒரு அருமையான ஒரு வேத பாடத்தை கூட நமக்கு இன்னைக்கு கொடுக்க இருக்காங்க. அந்த தேவ செய்தியை கூட இன்று நமக்கு எடுத்து தரும்படியாக கோயம்புத்தூரிலிருந்து இணைந்திருக்கக்கூடிய நம்முடைய அன்பு சகோதரர் நிதின் பிரதர் அவர்களை சபையின் சார்பாக நம்முடன் கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ பிரதர். ஜீவனுள்ள தேவனுடைய குமாரரும் நம்முடைய அருமை நேசருமாய் இருக்கின்ற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனுடைய சமூகத்திலே கூட்டி சேர்க்கப்பட்டதான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முதலாவது உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை இந்த ஒரு மாலை வேளையிலே கூட தெரிவித்துக் கொண்டு, விசேஷமாக நம்முடைய பிதாவாகிய தேவன் கொடுத்ததான ஒரு மாபெரும் ஒரு கிருபை மற்றும் ஒரு இரக்கத்தின் நிமித்தமாக கூட மீண்டுமாக அவருடைய சமூகத்திலே அவருடைய சத்திய வார்த்தைகளை நாம் தியானிக்கும்படிக்கு தேவன் கிருபை தந்திருக்காங்க. இந்த ஒரு கிருபைக்கு மீண்டும் ரஷ்யர் மூலமாகவே நம் நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொண்டு, விசேஷமாக அடியான் சார்ந்திருக்கிறதான கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு அன்பு சகோதர சகோதரியின் அன்பின் வாழ்த்துக்களையும் கூட சென்னை சபையாருக்கு தெரிவித்துக் கொண்டு, இந்த நாள்ல இருந்து நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு நாட்கள் தோறும் நினைவு கூறுதலுக்கு உண்டான ஒரு ஆயத்த வேத பாடங்களை நம்ம என்ன பண்ண போறோம்னா தியானிக்க போறோம். நமக்கு நல்லாவே தெரியும், வருகின்ற மார்ச் 31 மாலை 6 மணிக்கு மேல நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை நினைவு கூறக்கூடிய வகையில நாம் வெளிப்படையான அடையாளத்தின் மூலமாக நம்ம என்ன பண்ண போறோம்னா அதை நினைவு கூற போறோம். இந்த நினைவு கூறுதலானது அடையாளத்தின் அடிப்படையில வருஷத்துல ஒரு முறையா இருந்தாலும் தினந்தோறும் நம்முடைய தனிப்பட்ட புது சிருஷ்டியின் வாழ்க்கையில கர்த்தர் இயேசுவுடைய மரணத்தை நாம் இருதயத்தில் சுமந்தவர்களாக தான் நம்ம காணப்படணும் அப்படிங்கிற ஒரு முன் அறிவிப்போடு கூட இந்த நாள்ல கூட நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு பிரயோஜனமாக நம்ம பார்க்க இருக்கிற ஒரு வேத பாடத்தின் தலைப்பானது புட்டிங் அவே அப்படிங்கிற ஒரு தலைப்பு. தமிழ்ல பார்க்கும் பொழுது புறம்பே எரிதல் அப்படிங்கிற ஒரு தலைப்பு. இந்த பாடத்துக்கு நம்ம ஆதாரமாக சில வசனங்களை வாசிச்சுட்டு இந்த பாடத்துக்குள்ள கடந்து போலாம். வாசிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 31 முதல். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும்
மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கும் என்ன கட்டளை கொடுக்கிறாரு அன்பின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது, சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணம் மற்ற எந்த துர்குணமா இருந்தாலும் உங்களை விட்டு என்ன ஆகட்டும் நீங்க கடவுது அப்படிங்கிறாரு. அப்படின்னா ஒரு நெகட்டிவா இருக்கக்கூடிய குணலட்சணங்கள் உங்களை விட்டு வெளியே போகணும். அந்த உங்களை விட்டு நீங்க கடவுது அப்படிங்கிற வார்த்தை தான் புட்டிங் அவே. நம்ம நீங்க கடவுதுன்னு தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ்ல வந்து புட்டிங் அவே அப்படிங்கிறாரு. அப்படின்னா புறம்பே தூக்கி வீசணும். இந்த மாதிரி சுபாவங்கள் எபேசு சபையருக்கு மட்டும் இல்ல, நமக்குள்ள காணப்பட்டாலும் நம்ம அதை எடுத்து ரொம்ப தூரமா தூக்கி வீசிடணும் இந்த மாதிரி சுபாவங்கள்ல. அப்ப எந்த மாதிரி சுபாவங்களை நம்ம கிட்டேயே வச்சுக்கணும் அப்படின்னு அடுத்த வசனத்துல அவர் சொல்றாரு. வாசிக்கலாம். எபேசியர் 4:32. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். பாருங்க, கிளியரா சொல்றாரு எந்த குணங்கள் நம்மளை விட்டு தூரமா போயிடணும், எந்த மாதிரி குணங்கள் நம்ம வந்து வச்சுக்கணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் என்ன பண்ணுங்கன்னா மன்னியுங்கள். இந்த பாடத்திற்காக நம்ம ஆதாரமாக தெரிந்து கொண்ட வசனம் இதுதான். இந்த வசனத்துடைய விளக்கங்கள் தான் வந்து நம்ம இந்த பாடத்துடைய பிற்பகுதியில நாம் டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். பட் அதற்கு முன்பாக நினைவு கூறுதல் காலம் அப்படின்னு வரும்பொழுது விசேஷமா 2 விதமான காரியங்களை நம்ம வந்து மனசுல வச்சுக்கணும். இந்த நினைவு கூறுதல்ல அடையாளங்கள் 2 இருக்கு. பட் இருந்தாலும் 2 விதமான காரியங்கள். ஒன்று வந்து தேவன் நமக்கு கொடுத்தது, இன்னொன்னு நாம திருப்பி தேவனுக்கு காமிக்கக்கூடியது. இதான் வந்து கமிட்மெண்ட்னு பார்க்கணும். தேவன் நமக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, விசேஷமா அவருடைய குமாரனுடைய ஈடு பலிய உலகத்திற்கு வந்து அப்ளை பண்றதுக்கு முன்னாடி திருச்சபையின் பிள்ளைகளுக்கு முதல்ல கொடுக்கிறார். இது தேவன் சார்புல தேவன் நமக்கு செஞ்ச ஒரு மாபெரும் ஒரு கிருபை, ஒரு இரக்கம். அவருடைய குமாரனுடைய ஈடு பலியை நமக்கு கொடுக்குறாங்க. இயேசு கிறிஸ்துவுடைய அளவில்லாத ஒரு அன்பு. சரி, நாம என்ன திருப்பி தேவனுக்கு செலுத்தணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த ஈடுபலியின் புண்ணியத்தை பெற்றுக்கொண்ட நாம இந்த ஒரு பாத்திரத்துல போய் பங்கிடும் பொழுது எந்த அளவுக்கு ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு பிள்ளைகளாக, எந்த அளவுக்கு ஒரு மாசற்ற ஒரு பிள்ளைகளாக நம்ம போகணும். இது வந்து நம்மளுடைய பார்ட். அப்ப நினைவு கூறுதல் அப்படின்னாலே 2 விஷயம் இருக்கும். ஒன்னு பரலோகம் சார்ந்த விஷயம், பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு. இன்னொன்னு நாம் சார்ந்த விஷயம், அந்த அன்புக்கு ஈடாக நாம என்ன செலுத்த போறோம். இந்த 2 சிந்தனைகள் இருந்தாதான் அது ஒரு சரியான மெமோரியலாக எப்பொழுதும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில காணப்படும். சோ முதல்ல பிதாவாகிய தேவன் செய்த அந்த ஒரு மாபெரும் ஒரு கிருபை, அவருடைய அன்பு, கர்த்தர் இயேசுவுடைய ஜீவனை குறித்து முதல்ல நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம சில காரியங்கள் பார்த்துட்டு அப்புறம் நாம என்ன செலுத்தணும், எப்படி செலுத்தணும், எந்த மாதிரி குணங்கள் நம்ம கொண்டவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பாடத்துடைய பிற்பகுதியில பார்க்க போறோம். இதுக்கு ஆதாரமா நம்ம கவனிக்கும் பொழுது நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்து வந்து தன்னுடைய முதலாம் வருகையில வந்திருக்கும் பொழுது அநேக ஜனங்கள் அவர் வந்து பின்பற்றி வந்தாங்க. பட் ஒரு சில தருணங்கள்ல அவர் சில உண்மைகளை வந்து ஜனங்கள் மத்தியில சொல்லும் போது அநேக சீஷர்கள் பின்பற்றி வந்தா கூட சில பேரால அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. ஒரு முறை என்ன பண்றாருன்னா, அநேக சீஷர்கள் தம்மை சூழ்ந்து இருக்கும் பொழுது, நீங்க என்னுடைய மாம்சத்தை புசிக்கணும், என்னுடைய ரத்தத்தை நீங்க பானம் பண்ணணும், அப்படி பானம் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்குள்ள ஜீவன் அப்படின்னு சொல்றார். வாசிக்கலாம். யோவான் 6:53. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, இப்ப நம்மளும் கிட்டத்தட்ட அதே கண்டிஷன் தான். நாம் ஜீவனை பெறணும் அப்படின்னா மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசிக்கணும், அவருடைய ரத்தத்தை நம்ம என்ன பண்ணணும்னா பானம் பண்ணணும். அப்ப இந்த 2 அடையாளங்கள் தான் நினைவு கூறுதல விசேஷமா நம்ம பார்க்கிறோம். இதை ஒரு முறை அன்னைக்கு இருக்கிற சீஷருக்கு மத்தியில சொல்லி பார்க்கும் பொழுது அநேக ஜனங்கள் என்ன ஆனாங்கன்னா அவரை விட்டு விலகி போயிட்டாங்க, எக்ஸப்ட் அந்த 12 பேரை தவிர. ஆனா அதுக்கு முன்னாடியே சொல்றார், மனுஷகுமாரனுடைய மாம்சம்னா என்ன அப்படின்னா யோவான் 6:48 சொல்லும்போது ஜீவ அப்பம் நானேன்றார். அப்ப வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம் நான் தான் அப்படின்னு நம்முடைய இரட்சகர் சொல்லிட்டு தான் பின்னாடி சொல்றாரு, நீங்க மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசிக்கணும், ரத்தத்தை பானம் பண்ணணும். பட் சொன்ன உடனே அன்னைக்கு அவரை பின்பற்றின அநேக சீஷர்கள் பின்வாங்கி போயிட்டாங்க, எக்ஸப்ட் அந்த அப்போஸ்தலர்கள் தவிர. என்ன காரியம்னா அவங்களுக்கு வந்து மாம்சத்தை புசிக்கிற விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கூட அங்க கூட ஒரு நெருடல் வரல.
நம்முடைய ரட்சகர் என்ன பேசுறாருன்னா, அவருடைய ரத்தத்தை நீங்க என்ன பண்ணணும்னா பானம் பண்ணணும் அப்படிங்கிறார். அவருடைய ரத்தத்தை பருகணும்னு சொன்னோன்னே, அன்னைக்கு அவரை சுற்றி இருந்த சீஷர்கள் அநேகர் யூதர்களாக தான் காணப்பட்டாங்க. அவர்களுக்கு என்ன அங்க ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகுதுன்னா, மன ரீதியா நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுதுன்னா, ரத்தத்தை நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுது. ஏன்னா ரத்தத்துல என்ன இருக்குன்னா ஜீவன் இருக்குன்னு. இவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றவரன்னு சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றாருன்னா, மனுஷகுமாரோடைய ரத்தத்தை என்ன பண்ணணும், பானம் பண்ணணும்னு சொல்றாருன்னு சொல்லிட்டு அவர்களுக்குள்ள ஒரு நெருடல் ஏற்படுது. அந்த சத்தியத்தை சரியா புரிஞ்சுக்கலாம் அவங்க. அநேகர் பின்வாங்கி போனாங்க. இதை குறித்து நம்ம பழைய ஏற்பாடுல கவனிக்கலாம். லேவியராகமம் 17 10. இஸ்ரவேல் குடும்பத்தாரிலும் உங்களுக்குள் தங்கும் அந்நியர்களிலும் எவனாகிலும் இரத்தம் எண்ணப்பட்டதை புசித்தால், இரத்தத்தை புசித்த அவனுக்கு விரோதமாக நான் என் முகத்தை திருப்பி அவன் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அவனை அரிப்புண்டு போக பண்ணுவேன். பாருங்க, தேவன் சொல்றாங்க, இஸ்ரேல் தேசத்துல யூதரானாலும் சரி அந்நியரானாலும் சரி, யாராவது ஒருத்தர் ரத்தத்தை சாப்பிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு இமீடியட் பனிஷ்மெண்ட் என்னன்னா டெத்து. என்ன காரணத்தினால தேவன் இப்படி ஒரு கட்டளை கொடுக்குறாங்கன்னா, ஒவ்வொரு ஜீவனுடைய, அதாவது ஒவ்வொரு மனிதன் மற்றும் விலங்குடைய ஜீவனானது எதுலதான் காணப்படுது அப்படின்னு பார்க்கும்போது, எவ்ரி லிவிங் பீயிங்கோடைய ஜீவன் ரத்தத்துலதான் இருக்கு. அதனாலதான் பின்னாடி சொல்றாரு, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு வராதுன்றார். அப்ப யூதர்களுக்கு இங்க என்ன பெரிய ப்ராப்ளமா கிரியேட் ஆயிடுச்சுன்னா, என்ன இவரு தன்னுடைய ரத்தத்தை என்ன பண்ண சொல்றாரு, பானம் பண்றாருன்னு. இதை படிக்க வேணாம், நமக்கு தெரியும். லேவியராகமம் 17:11 மாம்சத்துடைய உயிர் எதுல இருக்குன்னா ரத்தத்துல இருக்குன்னு பார்க்கணும். அப்போ நம்முடைய ரட்சகர் ஒரு உண்மையை தான் பேசுறாரு. அவருடைய மாம்சத்தை நம்ம புசிக்கணும், அவருடைய ரத்தத்தை நம்ம என்ன பண்ணணும், பானம் பண்ணணும். பின்னாடி அதே யோவான் 6 சொல்லுவாரு, என் மாம்சம் மெய்யான போஜனமா இருக்குன்றார். இந்த உலகத்திலேயே உண்மையான சாப்பாடுன்னு ஒண்ணு இருக்குன்னா, ஜீவன் தரக்கூடிய உணவு, அது என்னுடைய மாம்சன்றார். என்னுடைய ரத்தம் மெய்யான பானமா இருக்கின்றார். இந்த அடையாள அர்த்தங்களை கர்த்தர் இயேசு பேசும் பொழுது அன்னைக்கு இருக்கக்கூடிய யூதர்கள் அதை சரியா புரிஞ்சுக்கல, சீஷர்கள் புரிஞ்சுக்கல. இன்னைக்கு நாமெல்லாம் இன்னைக்கு சூழ்ந்து இருக்கிறோம், இதே காரியத்தை நம்ம மத்தியில பேசுறாரு. நம்மள எத்தனை பேர் இந்த உண்மையுடைய தாற்பயத்தை புரிஞ்சுக்கிறோம்? இங்க யாரும் சாப்பிட மாட்டோம்னு சொல்ற ஆட்கள் யாரும் கிடையாது. அது என்ன உணர்வோடு நம்ம எடுத்துக்கொள்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதோடைய மாம்சம், அவருடைய ரத்தம். பவுல் கொரிந்தியன்ஸ்ல எழுதுறாரு, புசிப்பதற்கும் குடிப்பதற்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையான்ட்டு. சில பேர் ஏதோ ஒன் ஃபைன் டே ஈவினிங் டின்னர் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்ல உட்கார்றாங்க. மெமோரி இல்ல. இந்த மைண்ட் செட் கூடாதுன்னு பவுல் என்ன பண்றாருன்னா எச்சரிக்கிறார். பாருங்க, இத மறைமுகமா முதல்ல சொல்லி பாக்குறாரு, என்னுடைய மாம்சம் என்னுடைய ரத்தம்னு. சரியா அவங்க புரிஞ்சுக்கல. அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, ஏதோ ஒரு மாம்சத்தையும் ரத்தத்தையும் குடிக்க சொல்றாருன்னு நினைச்சிட்டாங்க. பின்னாடி ஆண்டவர் இன்னும் இன்டைரக்டா பேசுறாரு. எப்படி பேசுறாருன்னா, நான் உங்ககிட்ட இருந்து எதையும் எடுத்துக்க வரலப்பா, நான் என்னையே கொடுக்கதான் என்ன பண்ணிருக்கிறேன், பூமிக்கு வந்திருக்கேன் அப்படின்னு பேசுறாரு. வாசிக்கலாம், மத்தேயு 20:28. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். கிளியரா இன்னொரு முறை என்ன பண்றாருன்னா, அப்போஸ்தலர்கள் சீஷர்களுக்கு வெளிப்படுத்துறாரு, நான் மீட்கும் பொருளாக ரேன்சமா என்னுடைய ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறேன் அப்படிங்கிறார். நான் யாருடைய ஜீவனை என்ன பண்ணல, எடுக்க வர. பாருங்க, மாம்சம் ரத்தத்தை பத்தி பேசுறாரு, புரிஞ்சுக்கல. மத்தேயு 20 திரும்ப சொல்றாரு, மனுஷகுமாரன் எதையும் உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கலாம் வரலப்பா, நான் கொடுக்க வந்திருக்கேன், உங்களுக்காக என்னுடைய ஜீவனையே கொடுக்குறேன் அப்படின்னாரு. எவ்வளவு பேருக்கு புரிஞ்சுன்னு தெரியல. இறுதியா என்ன பண்றாருன்னா, இதே கான்செப்ட ரொம்ப ஓப்பனா என்ன பண்றாருன்னா பேசுறாரு. யாருக்கு மாத்திரம்தான் பேசுறாருன்னா, எல்லா சீசர்களையும் கூப்பிட்டு பேசல. யாரெல்லாம் அவரை கடைசி வரை பின்பற்றினாங்களோ அந்த 12 அப்போஸ்தலர்கள். ஏன்னா பேதுரு சொல்றார், யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே அப்படின்னாரு. அந்த விசுவாசத்துல இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மாத்திரம் தன்னுடைய உலகத்துல அவர் இருந்த கடைசி நாள், அவர் மரிப்பதற்கு கொஞ்சம் முன்னாடி மார்க்கு அவருடைய வீட்டுல நம்ம விசுவாசிக்கிறோம், ஏன்னா நிறைய கருத்துக்கள் இருக்கு. அந்த மேல் வீட்டு அறையில ஒரு பிரைவேட் ஒரு சப்பரங்க நடக்குது. அந்த தருணத்துல கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னா, போஜனம் பண்ணும்போது அந்த அப்பத்தை எடுக்கிறார். இதுதான் என்னுடைய சரீரம் அப்படின்னு என்ன பண்றாருன்னா சொல்றாரு. கவனிக்கலாம், மத்தேயு 26:26. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார்.
பாருங்க, இப்ப டைரக்டா வராரு, திரும்ப அப்போஸ்தலருக்கு புரிய வைக்கிறாரு. நான் என்னுடைய மாம்சத்தை புசிக்கணும்னு சொன்னேன்லப்பா, என்னுடைய மாம்சத்தை லிட்டரலா இல்ல, அடையாளமா இதோ இந்த அப்பத்தை நீங்க என்ன பண்ணுங்க, வாங்கி புசியுங்கள், இதுதான் என்னுடைய சரீரமா இருக்கு அப்படிங்கிறார். அங்க வசனம் பாக்குறோம், இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து பிளஸ்ட்ன்னு இருக்கு. அதோடைய ப்ராப்பர் அர்த்தம் என்னன்னா, தேவனுக்கு நன்றி செலுத்துறார். நன்றி செலுத்தி முதல்ல அப்பத்தை கொடுக்கிறார். இந்த அப்பத்துடைய அடையாளம் தான் நம்ம எங்க பண்ண போறோம்னா, மார்ச் 31ஆம் தேதி. அந்த மார்ச் 31ஆம் தேதிங்கிறது என்னன்னா, கர்த்தர் இயேசு ஏறக்குறைய 2000 வருஷம் முன்னாடி எந்த நாளுடைய ஈவினிங்ல இத பண்ணாரோ சேம் டே அப்படியே இங்க பண்றோம். ஆக்சுவலா நம்ம மார்ச் 31 அனுசரிச்சுட்டு ஏப்ரல் 1 நம்ம பகல்ல இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் இயேசு அங்க பிலாத்து முன்னிலையில் நிக்கிறது, அவர் சிலுவையில் அறையப்படுறது, மதியம் 3 மணிக்கு ஜீவன் விடுறது. ஆக்சுவலா அவருடைய மரணத்தை நினைவு கூர்றோம். பட் நினைவு கூர்றது எப்போன்னா, அவர் மேல் வீட்டறையில அப்போஸ்தலர்களோடு எப்படி அனுசரிச்சாரோ அதே தருணத்தை தான் நம்மளும் நினைவு கூர்றோம்னு பார்க்கணும். அப்ப முதல்ல என்ன சொல்றாருன்னா, அவருடைய மாம்சம் மெய்யான போஜனத்தை குறிச்சு பேசுறாரு. அடுத்து அவருடைய ரத்தத்தை குறிச்சும் பேசுறாரு. வாசிக்கலாம், அதுல 28ஆம் வசனம். இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. பாருங்க, முதல்ல மாம்சம் சொல்லி அப்பம் சொல்றாரு. இதுக்கு நம்ம நிறைய விளக்கங்கள் அப்பத்துக்கு நம்ம படிச்சிருப்போம். இந்த அப்பம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது விசேஷமா இயேசு கிறிஸ்து கொடுத்த ஈடுபலிக்கு அடையாளமா இருக்கு. இது உலகத்துக்கும் சரியா பொருந்தும், சபைக்கும் பொருந்தும் பார்க்கணும். பட் இந்த அப்பம் எப்படி அதை மேக் பண்றாங்கன்னா, அநேக மணிகள் அங்க என்ன ஆகுதுன்னா, ஒன்னா கிரைண்ட் பண்ணப்படுது, கோதுமைகள். அதே போலதான் நாம் அதை எடுக்கிறனால தேவன் நம்மளை என்னவா கன்சிடர் பண்றாருன்னா, நம்முடைய உடன்படிக்கையின் அடிப்படையில நாம் நீதிமான் ஆக்கப்பட்டவர்களாக தேவன் என்ன பண்றாங்கன்னா கன்சிடர் பண்ணி நம்மள அவருடைய சரீரத்துல ஒரு அங்கமா ஏற்படுத்துறாங்க. நாம் கூட என்னதான் பண்ணோம்னா, அந்த அப்பத்துல which means என்னன்னா, ransom நமக்கு பங்கு இல்ல, பட் அந்த அப்பத்துல நாமளும் ஒரு பார்ட்டு, நாங்க அவருடைய சரீரங்கிறத விட்னஸ் பண்ணணும்னா, நாம் கோதுமை மணியா இருந்தோம்னா நாம் அறைபடணும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, நம்முடைய தனிப்பட்ட அடையாளம், இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டிய நம்ம தொலைச்சால் மட்டும்தான் கர்த்தர் இயேசுவுடைய அந்த ஒரு சரீரத்துக்கு நம்ம அங்கமாக முடியும். இது அப்பம். திராட்சை ரசத்தை குறிச்சு பார்க்கும் பொழுது அவருடைய பாடுகள், இன்னும் சொல்ல போனா அவருடைய பாடுகள்ல நாம பருகிறோம். அவர் கடைசி அந்த அடிமண்டு வரைக்கும் குடிச்சாரு நம்ம பாக்குறோம். விச் மீன்ஸ் என்னன்னா, என் பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்துல பானம் பண்றேன்னார். இன்னைக்கு நாமளும் எடுத்து குடிக்கிறோம். ஆண்டவரே, நாங்களும் அதே பாடுள்ள பாத்திரத்துல வரோம். இது ஒரு சின் ஆஃபரிங்கா இருக்கு. அவர் சொல்றாரு, இது புது உடன்படிக்கை கூடிய என்னுடைய ரத்தமா இருக்குன்றார். நாளைக்கு ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் நியூ காவனன்ட் ஸ்தாபனம் ஆகும். அதுல இயேசு கிறிஸ்துவும் மீடியேட்டரா இருக்காரு, மத்தியஸ்தரா இருக்கிறாரு. 5th வால்யூம்ல படிச்சோம் சமீபத்துல கூட. நாமெல்லாம் அந்த உடன்படிக்கையின் ஊழியர்களா காணப்படுறோம். சோ இந்த பொருள் நமக்கு ரொம்ப முக்கியமா தெரிஞ்சிருக்கணும். மாம்சம், அதாவது அப்பம்னா என்ன, திராட்சை ரசம்னா என்ன. அப்பம் அப்படிங்கிறது பிலிமினரியா பார்க்கும் பொழுது அது ransom அடையாளப்படுத்துது. அதன் மூலமா நம்ம நீதிமானாக்கப்படுறோம். நீதிமானாக்கப்பட்டு நாம அவருடைய சரீரத்துல ஒரு அங்கமா மாறுறோம். இது ஒரு அர்த்தம். திராட்சை ரசம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவருடைய பாடுள்ள ஒரு பாத்திரம், நாமளும் அந்த பாத்திரத்துல நாங்களும் பருக முடியும். உங்களால் கூடுமான்னு கேட்டாரு. கூடும்னு அன்னைக்கு அப்போஸ்தலர்கள் சொன்ன மாதிரி நாமளும் என்ன பண்றோம், அந்த அவமானம், சிலுவையை சகிக்கிறது, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு நாங்களும் வரோம்னு சொல்லி இந்த சின்ன ஆஃபரிங்ல ஒரு பார்ட் நம்ம என்ன பண்றோம்னா எடுத்துக்கிறோம். ransom நமக்கு பார்ட் இல்லைன்னு. இந்த காரியங்களை தேவன் எங்க காமிக்கிறாங்கன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்து பஸ்கால என்ன பண்றாங்கன்னா, சபை ரட்சிக்கப்படுறது, உலகம் ரட்சிக்கப்படுறது கிளியரா நம்ம பாக்குறோம். பாஸ்ஓவர் குறிச்சு நம்ம நிறைய பாடங்கள்ல படிச்சிருப்போம். நீசான் மாதம் 14ஆம் தேதி பிட்வீன் த ஈவினிங்ஸ்ல அங்க ஆடு அடிக்கப்படணும். அந்த ஆடு 1 வயது உள்ளது, ஆணா இருக்கணும் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதை அடித்து எலும்புகள் முறிக்கப்படாம அதை அவங்க சாப்பிடணும். சாப்பிடும் பொழுது கிளியரா நம்ம பாக்குறோம், கையில தடி பிடிச்சுக்கணும், இடுப்புல பெல்ட் போட்டுக்கணும், காலில் பாதரட்சிகள் போட்டுக்கணும், கசப்பான கீரையோடு சாப்பிடணும், புளிப்பில்ல அப்பத்தோடு சாப்பிடணும். இதெல்லாம் என்ன அர்த்தம்னா, அங்கேயும் இந்த மாடல் இருக்கு. இங்க அப்பம் அப்படிங்கிறாரு, அங்க ஆட்டுக்குட்டியோடைய மாம்சமா இருந்தார் பழைய ஏற்பாடுல. இங்க திராட்சை ரசம் அப்படிங்கிறாரு, அங்க ஆட்டுக்குட்டியுடைய ரத்தமா இருந்தார் கர்த்தர் இயேசு. அந்த ரத்தம் இங்க நம்ம பருகிற மாதிரி அங்க அவங்க பருகல, பட் வீட்டின் நிலைக்கால்கள்ல பூசினாங்க. அப்படின்னா
கிறிஸ்து இயேசுடைய ரத்தத்துக்கு உள்ளதான் தேவனுடைய பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னு பாக்குறோம். அது ஒரு நம்முடைய இருதயத்துல இங்க பூசப்படுறதுக்கு அடையாளமா இருக்கு. ஸோ பாஸ்ஓவருடைய டைப் அண்ட் ஆன்டைப் நமக்கு நல்லாவே தெரியும். அந்த முதற் பேரானவர்கள் யாருன்னா சர்ச் கிளாஸ், அவங்க மூலமா ரட்சிக்கப்படக்கூடிய இஸ்ரேல் மக்கள் யாருன்னா ஒட்டுமொத்த உலகம் பாக்குறோம். கசப்பான கீரை அப்படின்னு என்னன்னா பாடுள்ள அனுபவங்கள், சிவியர் ட்ரையல்ஸ் நமக்கு வேணும். புளிப்பில்லா அப்பம்ன்றது அங்க நாமளும் புளிப்பில்லாதவர்களா இருக்கணும். விசேஷமா தேவன் கொடுக்கக்கூடிய மெய்யான சத்தியமா அங்க காணப்படுது. ரெடியா இருக்கணும். எப்ப வேணா நமக்கு பரலோகத்துக்கு தேவன் என்ன பண்ணுவாரு, ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு. உடனே கிளம்பி போற மாதிரி இருக்கணும். பெல்ட் போட்டிருக்கணும், ரொம்ப ஸ்டிஃபா இருக்கணும். எல்லாமே நம்ம படிச்சிருக்கோம் இதை குறிச்சு. சோ இப்படி இருக்கக்கூடிய அந்த பாஸ் ஓவர்ல ரொம்ப முக்கியமா இந்த பாஸ் ஓவர் அப்போஸ்தலனாகிய பவுல் புதிய ஏற்பாடுல எப்படி எழுதுறாருன்னா, நம்முடைய பஸ்கா நம்முடைய ரட்சகர் என்ன ஆகிறாரு, ஜீவன் கொடுத்திருக்காருன்றாரு. படிக்கலாம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு வருஷமுமே இந்த வசனத்தை படிக்காம நம்முடைய மெமோரியல் தானே இருக்கவே இருக்காது. ஏன் இருக்காதுன்னா, புதிய ஏற்பாட்டு காலத்துல பஸ்காவுடைய கான்டெக்ஸ்ட ரொம்ப எக்ஸாக்டா சொல்றாங்க யாருன்னா பவுல் தான் அங்க சொல்றாங்க. ஏன்னா மத்த இடத்துல அப்பம் திராட்சரசத்தை பத்தி பேசப்பட்டிருக்கும். நீங்க என்ன சொல்றாங்கன்னா பவுல், நீங்கள் புளிப்பில்லாதவர்களா இருக்கிறபடியே, சமீபத்துல கூட சகோதரர்கள் பாடம் உங்களுக்கு எடுத்திருப்பாங்க, புளிப்பை சுத்தரித்தல் அப்படிங்கிற தலைப்புல கூட நம்ம பார்த்தோம் ஆன்லைன்ல. சோ நல்லா நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா, நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவா இருக்கும்படி ஓல்டு லீவன், அதாவது பழைய புளித்த மாவை என்ன பண்ணுங்கன்னா கழித்து போடுங்க. ஏன்னா நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து என்ன ஆயிட்டார், நமக்காக பலியிடப்பட்டார். இப்ப நம்ம என்ன பாக்குறோம்னா, பாசோவருடைய டைப் தெரியும், அப்பன்னா என்னன்னு தெரியும், திராட்சை ரசம்னா என்னன்னு தெரியும், இதுல நம்முடைய பங்கு என்னன்னு தெரியும். இதெல்லாம் டாக்டரின் கிளாரிட்டி. டாக்டரின் கிளாரிட்டியில வெல் அண்ட் குட். எப்போ எதை கேட்டாலும் எக்ஸாக்டா என்ன பண்ணுவோம், சொல்லுவோம். ஒருவேளை இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது கூட பேசிக் கிளாஸ் மாதிரி நமக்கு இருந்திருக்கு. பட் என்னதான் டாக்டரின்ல ஒரு கிளாரிட்டியா ஒரு சரியான புரிதல் இருந்தாலும், அந்த புரிதலோடு கூட நம்முடைய புது சிருஷ்டியுடைய இருதயம் இருக்கு பாருங்க, மைண்டு. இந்த மைண்டு இசைவா அதை அனுசரிக்கணும் அப்படின்னா, ஹார்ட் மைண்ட் எப்படி வேணா சொல்லலாம், அது தேவன் எதிர்பார்க்கிற தன்மையில இருந்தாதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நாம் பாத்திரவான்களா போய் அந்த பந்தியில உட்கார முடியும். நம்ம எல்லாருமே அனுதினமும் தவறுறோம். தவறுறதுன்றது இயல்பு. பட் இன்டென்ஷன் கரெக்டா இருக்கணும். செயல்பாடுல மிஸ்டேக் இருந்தா கூட கிருபையில மன்னிப்பாரு. அததான் இங்க சொல்லி பார்க்கும் பொழுது, நீங்கள் புளிப்பில்லாதவர்களா இருக்கணுங்கிறார். அப்படின்னா புளிப்புன்னா என்ன, பவுல் அடுத்த வசனத்திலே கொடுக்குறாங்க. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 5:8. ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் புல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவோம். சோ இப்ப நம்ம மார்ச் 31ஆம் தேதி பண்டிகை அனுசரிக்க நம்ம மன ரீதியா ரெடி ஆயிட்டோம். பவுல் மூலமா தேவன் சொல்றாங்க, தயவு செஞ்சு புளிப்பு இல்லாம வர்றதுன்னா பண்டிகைக்கு வாங்க, புளிப்போட வராதீங்கன்றாரு. ஏன்னா புளிப்போட வரும்பொழுது அவன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான்னு நம்ம பாக்குறோம். பின்னாடி கூட நம்ம படிக்கலாம். அப்ப இங்க கான்டெக்ஸ்டா நம்ம பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல ஏன் பவுல் இதை பேசணும்? ஒருவேளை கொரிந்தியன்ஸ் இந்த மெமோரியலை அனுசரிக்கும் பொழுது நிறைய அவங்களுக்குள்ள தவற வச்சுட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதுல முக்கியமான பிரச்சனை நம்ம எல்லாருக்குமே தெரியும். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல பவுல் டீல் பண்ற விஷயம் என்னன்னா, அங்க சபையில ஒரு ஒழுக்கக்கேடான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நடக்குது. 5-6 அதிகாரங்கள் நம்ம பாக்குறோம். அதாவது ஒரு சகோதரன் தன் தகப்பனுடைய மனைவிய என்ன பண்றாருன்னா அவர் வச்சிருக்கக்கூடிய காரியம் நம்ம கவனிக்கிறோம். இது மாபெரும் ஒரு ஒழுக்கக்கேடான விஷயம். பவுல் வார்ன் பண்றாரு, தயவு செஞ்சு பழைய புளிச்ச மாவை, பழைய குணங்களை கழிச்சு போட்டுட்டு வாங்க, துர்குணம் பொல்லாப்பு வேணவே வேணாம், அவ்வளவு மோசமா இருக்குன்றாரு. அப்படின்னா இந்த கொரிந்து சபை என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, இந்த மிஸ்டேக் பண்ண பிரதரை சபைக்குள்ளேயே வச்சுட்டு எல்லாம் மாம்ச பலவீனம் தானே பிரதர், இருந்துட்டு போகட்டும் அப்படிங்கிற மைண்ட்ல இருந்துக்கிறாங்க. பவுல் கிளியரா வார்ன் பண்றாரு, இது தப்பு, இப்படிப்பட்டவன உங்களை இருந்து நீங்க என்ன பண்ணும், டிஸ்ஃபெலோஷிப் பண்ணணும்ன்றாங்க.
பவுலுடைய அட்வைஸ் படி அவங்க என்ன பண்றாங்கன்னா அவரை சபை நீக்கம் பண்றாங்க, ஒரு டெம்பரரியா. இங்க இது எப்படி பிரதர் நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அங்க ஒரு சகோதரன் லிட்டரலா பாவம் பண்றாரு, பெரிய தப்பு. இங்கேயும் நம்ம லிட்டரலா இதே மாதிரி தப்பு பண்ணோம்னா அதுவும் பெரிய தப்பு தான். பட் இங்க நல்லா நம்ம கவனிச்சு பாத்தீங்கன்னா, மத்திய 5ஆம் அதிகாரத்துல நம்ம கவனிக்கிறோம். இங்க ஒவ்வொரு புது சிருஷ்டியுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்குன்னா, நம்ம நிறைய பாடத்துல பார்த்திருக்கிறோம், தேவன் இன்டென்ஷனை தான் முதல்ல பாக்குறாரு. இன்டென்ஷன். ஒரு ஸ்திரீயை ஒருவர் தவறான ஒரு கண்ணோட்டத்துல பார்த்தா அவளோட விபச்சாரம் செய்தாயிட்டுன்றார் கர்த்தர் இயேசு. நீங்க சகோதரிகள் அதை அப்படியே ஆப்போசிட்டா படிச்சுக்கங்க. சகோதரிகள், அதாவது ஒரு சகோதரி ஒரு சகோதரனை தவறான கண்ணோட்டத்துல பார்த்தா அது மாபெரும் பாவம். ஏன்னா கண்ணோட்டம் தவறுனாலே அங்க தப்புன்ட்டார் இயேசு கிறிஸ்து. அங்க லிட்டரலா பண்ண தவறை பத்தி பேசுறோம். இங்க பழைய புளித்தமாவை கலைந்து போடுங்கன்னா, இந்த மாதிரி மைண்ட் செட் எல்லாம் இருந்துச்சுன்னா அப்படியே வந்து உட்கார்ந்துடாதீங்கன்றார். கண்டிப்பா நம்ம அபூர்ணர்கள் தான். நம்மளுடைய இன்டென்ஷன் முடிஞ்ச வரைக்கும் நம்ம பர்ஃபெக்டா இருக்கணும்னு ஆசைப்படுவோம். சில டைம் விழுந்து போன சுபாவத்துல சில மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். ஆனா அந்த மிஸ்டேக்ஸ அறிக்கையிடணும்ன்ற, இது பழைய புளித்தமாவே எனக்குள்ள இருக்கக்கூடாது, வெளியே போகணுங்கிற மைண்ட் செட்டு முதல்ல ஒருவேளை தவறா யோசிக்கிற அல்லது தவறு செய்யற நமக்கு முதல்ல வேணும் அப்படின்னு பார்ப்போம். கரெக்டுங்களா? இதை லிட்டரலா அங்க பண்ணாங்க கொரிந்தியன்ஸ்ல. பண்ணதுனால என்னங்க விளைவுன்னா, அந்த சகோதரன் பின் நாட்கள்ல திருந்துறார், நான் பண்ணது தப்புதான் அப்படின்னு. திரும்பி தேவனுடைய ஒரு பிள்ளைகளோட ஐக்கியம் அவருக்கு கிடைக்குது. வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 2:6. அப்படிப்பட்டவனுக்கு அநேகரால் உண்டான இந்த தண்டனையே போதும். பாருங்க என்ன சொல்றார். இந்த மாதிரி தவறு பண்ண அந்த சகோதரனுக்கு கண்டிப்பா எக்லீசியால பிசினஸ் மீட்டிங்ல கை தூக்கி இருப்பாங்க, தயவு செஞ்சு அவர் சபை நீக்கம் பண்ணுங்க. அதான் அநேக மெஜாரிட்டியோட டிசிஷன் அங்க நடந்திருக்கு. அவரு ஃபீல் பண்றாரு, நான் பண்ணது தப்புன்னு ஃபீல் பண்ணிட்டு திரும்பி மனம் திரும்புறாரு. அவர் பவுல் 2 கொரிந்தியன்ஸ்ல எழுதுறாரு, அவன் இன்னும் ஆழமான துக்கத்துல போகாதபடிக்கு அவனை வந்து மன்னிச்சிருங்க அப்படிங்கிறார். வாசிக்கலாம். அதுல 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 2:7. ஆதலால் அவன் அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடிக்கு நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும். பாருங்க, ஒரு தவறு மாபெரும் தவறு தான். தவறு பண்ணவரை சரியான நீதியின் அடிப்படையில அன்புல சில பனிஷ்மெண்ட் கொடுக்கறாங்க. அது அவர் குத்தப்படுது, மனம் வருந்துறாரு, திரும்ப மன்னிப்பு கேட்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுடைய ஸ்டாண்டர்ட். இன்னைக்கும் நம்மளை சுத்தி எவ்வளவோ அன்பு சகோதர சகோதரிகள் இருக்கலாங்க. சில பேரை இந்த மாதிரி தவறுக்குன்னே டிஸ்ஃபெலோஷிப் கூட பண்ணிருப்போம் நம்ம. ஒருவேளை அந்த சகோதரனோ அந்த சகோதரியோ, நான் பண்ணது தவறு, நான் வந்து மனம் வருந்துறேன், தேவன் எனக்கு வந்து உணர்த்தி இருக்காரு அப்படின்னு வந்து சபை மத்தியில நான் பண்ணது தவறு அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அதை விட சந்தோஷமான விஷயம் எதுவுமே கிடையாது. இம்மிடியட்டா நம்முடைய சகோதரனாக அவரை நம்ம ஏற்றுக்கொள்ற மைண்ட் நமக்கு வேணும். இல்ல இல்ல அதெல்லாம் நான் என்ன பண்ண மாட்டேன், ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னா நாம நியூ கிரியேஷனே கிடையாது. அப்ப ஒரு நியூ கிரியேஷன் தேவன் பார்க்கிற பார்வையில பார்க்கணும். இங்க ஒரு சகோதரனை தள்ளி வைக்க சொன்னாங்க, தள்ளி வச்சாங்க. அவர் மனம் பறந்து போது கிளியரா பவுல் சொல்றாரு, அவரை ஏற்றுக்கொள்ளுங்கன்றார். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 2:8. அந்தபடி உங்கள் அன்பை அவனுக்கு காண்பிக்கும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். பாருங்க, அப்படி திருந்தி வந்த பிரதர் பழைய புளித்த மாவை வெளியே போயிட்டு புதிதாய் பிசைந்த மாவா வருது. அவர் சொல்றாரு, உங்க எக்ஸ்ட்ரீம் லவ் காமிங்க. ஏன் அப்படின்னா அவர் தவறு என்ன பண்ணிட்டார், உணர்ந்துட்டார். இதே போல அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம ஆரம்பத்துல நம்ம வசனம் பார்த்தோம், சகல விதமான கோபம், மூர்க்கம், இல்லைங்களா, துர்குணம் எல்லாம் நமக்குள்ள காணப்படும்னு. இன்னைக்கும் இந்த மாதிரி தவறு நம்ம பர்சனல் லைஃப்ல ஒருவேளை நம்ம வந்து பண்றோம்னா கண்டிப்பா நம்ம அதை விட்டு வெளியே வந்தே ஆகணும். எக்லீசியாவா பொதுவா நம்ம அன்பு சகோதர சகோதரிகளோடு இருக்கும் பொழுது டாக்டரின்லாம் நல்ல தெளிவா நம்ம பேசுவோம். ஆனா நமக்குள்ள அடிக்கடி மனஸ்தாபங்கள் ஏற்படும். சத்தியத்துல புரிதலின் அடிப்படையில சில கசப்புகள், மனக்கசப்புகள் நமக்குள்ள வரும். இந்த மாதிரி ஒருவேளை ஃபார் அன் எக்ஸாம்பிள் 2 சிஸ்டருக்குள்ள மனக்கசப்பு வந்துருச்சு. இது ஒரு வகையான புளிப்பு தான். இப்ப இந்த புளிப்பை ஒருவேளை நமக்குள்ள வந்துருச்சுன்னா நம்மள இருந்து இந்த ஒரு விஷயத்தை எடுத்து போடணும். எடுத்து போடணும்னா நாம என்ன பண்றது, அதாவது ஓவர் கமிங் பிட்டர்னஸ். இதுக்கு சில பிராக்டிகல் சஜஷன் வந்து இந்த பாடம் எழுதின சகோதரர் நம்ம கொடுக்குறாங்க. என்ன வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது,
ஃபர்ஸ்ட் ஒருவேளை 2 சகோதர சகோதரிகளுக்குள்ள இது ஒரு மனஸ்தாபம் வருது, மனக்கசப்பு வருதுன்னா நாம இதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் எந்த சூழ்நிலையில இது வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பார்த்துட்டு அவாய்ட் ட்ரிகரிங் சிச்சுவேஷன் டெம்பரவர்லி, அந்த மாதிரி சூழ்நிலைகளை திரும்ப நம்ம சூழ்நிலைக்குள்ளேயே போக வேணும். அந்த 2 பேரும் தவிர்த்துக்கிறது நல்லது, இல்லைன்னா மனக்கசப்பு ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. 2வது, ஏன் கசப்பு வருதுன்னா எதிர்பார்ப்பு அதிகம். எனக்கு அந்த சிஸ்டர் அப்படி பண்ணணும், எனக்கு அந்த பிரதர் அப்படி பண்ணணும், நான் அவங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வைக்கும்போது அந்த எதிர்பார்ப்பு அங்க ஃபுல்ஃபில் ஆகலன்னு அங்க ஒரு டவுன் ஆகும். அடுத்து நமக்கு சொல்றாரு எக்ஸ்பெக்டேஷனே வைக்காதீங்கன்றார். நீ யோசிச்சு பாருங்களேன், எக்லீஷியால எதிர்பார்ப்பே இல்லை, ஆனா எல்லாரோடையும் பழகுறோம், சத்தியம் கேட்கிறோம், நியூ கிரியேஷனா வாழ நம்ம பிரயாசப்படுறோம்னா மேக்சிமம் நமக்கு டிசப்பாயின்மெண்டே இருக்காது, மன வருத்தங்கள் ஏற்படாது, மனக்கசப்புகள் ஏற்படாது. அதுக்கு என்ன சஜஷன் கொடுக்குறாருன்னா, ஒருவேளை கசப்பு ஏற்படுற மாதிரி சூழ்நிலையை அவாய்ட் பண்ணுங்க. 2வது, எக்ஸ்பெக்டேஷன் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் என்ன பண்ணாதீங்க, வச்சுக்காதீங்க. ஏன்னா இது எல்லாமே ஒரு வகை புளிப்பு தான், இதோட பந்தியில் உட்கார முடியாது நம்ம. அடுத்து சொல்றாரு, இதே மாதிரி மனஸ்தாபங்கள் வரும்போது சில அன்பு சகோதர சகோதரிகள் ஈஸியா அதை ஹேண்டில் பண்றாங்களே, ஏன் என்னால இந்த மனக்கசப்பை ஹேண்டில் பண்ண முடியல? அதை பாருங்க. ஒருவேளை அந்த மாதிரி அன்பு சகோதர சகோதரிகள் இதை ஈஸியா ஹேண்டில் பண்றாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து கத்துக்கலாம், நம்மளும் அதை நடைமுறைப்படுத்தலாம். கண்டிப்பா ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மேன்மையில தான் நம்ம என்ன பண்ணுவோம், போவோம்னு பார்ப்போம். 4வது சொல்றாரு, எந்த வகையான மனக்கசப்பு நேர்ந்துச்சுன்னா நாளைக்கே ரெடி ஆகாது. அந்த புண்ணு ஆறுவதற்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படிங்கிறார். அது கொஞ்சம் கொஞ்சமா தான் என்ன ஆகும். நீங்களே யோசிச்சு பாருங்களேன், நமக்கு விரோதமா ஒரு சகோதரன் தவறு பண்ணிட்டார், நமக்கு அவருக்குள்ள ஒரு பயங்கரமான கிளாஷ், மன ரீதியா, நேர்ல கிடையவே கிடையாது. அவர் பிரதர் நான் பண்ண தப்பு தான் சொல்லிட்டாரு, அடுத்த நாளே நார்மல் ஆயிருவோமானா ஆகணும், அதான் உண்மை. ஆனா சம்டைம்ஸ் அது 1 வாரமோ 10 நாளோ எடுத்துக்கும் டைம். இந்த ஸ்பேஸ் கொடுங்கன்றார். 5வது சொல்றாரு லிமிடேஷன்ஸ், அதாவது சில விஷயத்த நிதர்சனமா புரிஞ்சுக்கலாம், சில காரியங்கள் எல்லா காரியத்தையும் நம்மளால சரி செய்யவே முடியாது, அது அப்படிதான் இருக்கும். பட் நம்ம பாயிண்ட் என்னன்னா, நம்ம மனசுல எந்த கசப்பும் இல்லாதபடிக்கு நம்ம பாத்துக்கணும். ஒருவேளை நமக்கும் ஒரு பிரதருக்கும் கசப்புன்னா நம்ம பார்க்கல ரெடி ஆயிட்டோம், ஆனா அவர் ரெடியே ஆகலைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது, நம்மளால அதை பிக்ஸ் பண்ண முடியாது. as a இண்டிவிஜுவல் நியூ கிரியேஷனா நாம தேவன் முன்னாடி நம்முடைய இருதயத்தை சுத்தமா வச்சுக்கணும். இததான் பழைய ஏற்பாடுல சொல்றாங்க. இதை குறிச்சு நம்ம சமீபத்துல படிச்சோம், அதனால படிக்க வேணாம். புளிப்பை குறிச்சு நம்ம பாக்குறோம். 7 நாள் அளவும் புளிப்பெல்லாம் அப்ப பண்டிகை அவங்க என்ன பண்ணணும்னா கொண்டாடணும். அவங்க வீட்டுல புளிப்பே இருக்கக்கூடாது. யூதர்கள் இதுக்காக பிரேயர் பண்ணுவாங்களாம், தேவனே எங்க வீட்டுல இருக்கிற புளிப்பெல்லாம் எடுத்துட்டோம், ஏதாவது இருந்துச்சுன்னா அது தூசியா மாத்திருங்கன்னு பிரேயர் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம புளிப்பு அப்படின்னு நமக்கு வழக்கமா கண்ணு முன்னாடி வர்றது என்னன்னா, நம்ம வீட்டுல இருக்கிற மாவு தான். மாவு ஆட்டி வச்சோம்னா நார்மலா இருக்கும், ஒரு டப்பால போட்டு வச்சிருப்போம். திடீர்னு பார்த்தா 1 நாள் 1.5 நாள்ல அது அப்படியே பெருசாகும். இதை பார்க்கும்பொழுது ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல புளிப்புன்னா அது பாவம் அப்படி எடுத்துக்கலாம். நிறைய வகையான பாவங்கள் இருந்தாலும் இந்த புளிப்பை நம்ம பார்க்கும் பொழுது அது எதற்கு அடையாளமா தான் தெரியுதுன்னா, ஒரு மேற்றுமைக்கு அடையாளமா இருக்கு. இன்னைக்கு இப்படி இருந்தது, நாளைக்கு இப்படி ஆயிருது. திடீர்னு கொம்பு என்ன ஆயிருது, முளைச்சிருது நம்ம பார்க்கிறோம். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நாம புளிப்பில்லாதவர்களா பந்தியில் இருக்கணும்னா நிறைய பாவங்கள் இருக்கு. அதுல விசேஷம் நான் பர்ஃபெக்ட், என்னாலதான் பண்ண முடியும், நான் இல்லைன்னா இது நடக்காது அப்படின்னு சொல்லி நான் அப்படிங்கிற ஒரு தாட் நம்ம மைண்டுக்கு வந்துச்சுன்னா நல்லா புரிஞ்சுக்கலாம், நம்ம புளிப்போட தான் பந்தியில போய் உட்கார போறோம். இந்த வசனத்துக்கு நம்முடைய மூத்த சகோதரருடைய கமெண்ட்ரி அவர் எப்படி கொடுக்குறாருன்னா 2 ஆங்கிள் கொடுக்குறாரு. பழைய புளித்தமாவை நீங்க கலைந்து போடுங்கன்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஆதாமுடைய வம்சத்துல வந்த மாம்சீக பலவீனம் நமக்குள்ள இருக்கும். அது ஆதாமுடைய வம்சத்துல சில டைம் சில பாவங்களை உள்ளுக்குள்ள வச்சிருப்போம். எக்லீஷியால யாருக்கும் தெரியாது, வீட்டுல மனைவிக்கு தெரியாது, நம்ம வேலை செய்யற இடத்துல தெரியாது, ஒருவேளை சகோதரியா இருந்தா கணவனுக்கு தெரியாது. ஆனா இருதயத்துல மோசமான அழுக்கான எண்ணங்கள் இருக்கும். இதெல்லாம் ஆதாமுடைய விழுந்து போன சுபாவத்துல வருது. இந்த புளிச்சமாவை நீக்கணும். ஆனா தேவனுக்கு தெரியும் ஹார்ட்ல இருக்கிறது, இதை நீக்கணும். அடுத்து சொல்றாங்க பவுல், துர்குணம் பொல்லாப் அப்படின்னா இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம், வேணும்னே பண்ற பாவம். எனக்கு தெரியும் பிரதர் இது தப்பு, ஆனா அப்படிதான் பிரதர் பண்ணுவேன், எனக்கு சுயாதீனம் இருக்கு அப்படின்பா. தெரிஞ்சே சில தவறுகளை திரும்ப திரும்ப பண்றது, அதுதான் துர்குணம்.
ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு குணம் பொல்லாப்பு அப்படிங்கிறாரு. தீய நோக்கம், வேணும்னே செய்யக்கூடிய விஷயங்கள். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி பண்ணது கூட மன்னிப்பு இருக்கு, அது வந்து மறைவான குற்றங்களா போயிடும். சில துணிகரமான குற்றங்களுக்கு யோவான் சொல்றாரு, சில பாவத்துக்கெல்லாம் நீங்க பிரேயர் பண்ணாதீங்கன்றார், ஏன்னா கிறிஸ்தியேசுவே பரிந்து பேசுதில்லைன்ட்டு. அப்ப நல்லா கவனிக்கலாம், நம்ம பாடம் ஆரம்பிச்ச விஷயம் வந்து எபேசியர் 4:31. இப்பதான் அந்த இடத்துக்கே வந்திருக்கிறோம். ஆனா அதுக்கு முன்னாடி கர்த்தர் இயேசு இந்த நினைவு கூறுதலை குறிச்சு என்னெல்லாம் பேசினார்? அப்பம், திராட்சரசம், அதனுடைய அடையாள அர்த்தங்கள், இதனுடைய நிழல் பஸ்கா, பஸ்காவுடைய அடையாள அர்த்தங்கள், அதுல நம்ம புளிப்பில்லாதவர்களா இருக்கிறதுனா என்ன, நமக்குள்ள காணப்படக்கூடிய குறைகளை எடுத்து போடணும். இப்ப நமக்குள்ள காணப்படக்கூடிய புளிப்பு இருக்கு இல்லைங்களா, அதான் இங்க சொல்றாரு துர்குணம் பொல்லாப்பு. இந்த துர்குணம் பொல்லாப்புன்னு சிம்பிளா இங்க பவுல் முடிச்சுட்டாங்க. இதே அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கத்துக்கும் காமன் அட்வைஸ் பண்றாரு, இந்த துர்குணம்னா என்ன, பொல்லாப்புன்னா என்ன அப்படிங்கறதா நம்ம பாடத்தோடைய ஆரம்பத்தில் நம்ம படிச்சோம். கவனிச்சோம் இல்லைங்களா? சகல விதமான கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், மற்ற எந்த துர்குணமும். அப்ப மற்ற எந்த துர்குணமும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, மேல சொன்னது துர்குணம், இன்னும் நிறைய நிறைய லிஸ்ட் இருக்குது. இதெல்லாம் உங்களை விட்டு எரிஞ்சு போடுங்கன்றாரு, தூக்கி வீசிருங்கன்றாரு வெளியே. ஏன் தூக்கி வீசிருங்கன்றாருன்னா, அதை பக்கத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா அடிக்கடி வந்து போகும். புட்டிங் அவேனா என்ன அர்த்தம்னா, நம்ம கிட்டயே இந்த சுபாவம் இருக்கக்கூடாது. அப்ப இந்த பாடத்துடைய இந்த செகண்ட் ஹாஃப்ல இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கசப்புன்னா என்ன, கோபம்னா என்ன, மூர்க்கம்னா என்ன, கூக்குரல்னா என்ன, தூஷணம்னா என்ன, மற்ற எல்லா துர்குணம்னா என்ன. ரொம்ப கிளியரா இதை குறிச்சு நம்முடைய 7ஆம் சபையின் தூதன் கொடுத்த சில கருத்துக்களை நம்ம படிக்க போறோம். மற்ற எல்லா துர்குணம் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு எப்படி சொல்றாருன்னா, கசப்பு தான் மெயின் பிரச்சனை, கசப்பு கோபம். நீங்க கிளியரா சொல்றாரு, ஆல் பிட்டர்னஸ், சகல விதமான கசப்புன்றார். ஃபர்ஸ்ட் சகல விதமான கசப்புக்கு சகோதரர் கொடுக்கிற விளக்கத்தை நம்ம கவனிக்கலாம். ரீபின்ஸ் 4759 இருக்கக்கூடிய இந்த தமிழாக்கத்தை மட்டும் சகோதரி வாசிக்கிறீங்களா? As soon as the better spirit has found place, all the faults of that person will be execrated and all his good qualities minimized. பாருங்க, இத தமிழ்ல இருக்க நம்ம அப்படியே டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அடுத்த முறை சகோதரி நீங்க தமிழ்ல இருக்கிறத படிச்சிருங்க. என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை ஒரு சகோதரனுக்குள்ள நாம இருக்கிறோம், இன்னொரு பிரதர் இருக்கிறோம், நமக்குள்ள ஒரு சின்ன கசப்பு வந்துருச்சு, இல்லைன்னா 2 சிஸ்டர்ஸுக்குள்ள ஒரு கசப்பு வந்துருச்சு, ஏதோ நாங்க பண்ணிருக்கிறாங்க, இது உங்களுக்கு பிடிக்கல, அது பயங்கர ஒரு கோல்டு வாரா போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த கசப்பு என்ன பண்ணுமா, இருக்கிறதுலே மோசமான வியாதி. இந்த வியாதி வந்துச்சுன்னா, இதை குறிச்சு தனியா நம்முடைய சகோதரர்கள் பாடம் எடுக்கும் பொழுது கூட சகோதரர் எடுத்த பாடத்தை நம்ம எடுத்திருக்கிறோம். அதாவது கசப்பான வேர்ன்னு சொல்லப்பட்டிருக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு கேன்சர் மாதிரி. இந்த சகோதரர் கொடுக்குற விளக்கத்தை பாருங்க. ஒருவேளை பிரதர் ஏ மீது நமக்கு ஒரு கசப்பு வந்துருச்சுன்னா, பிரதர் ஏ 1000 நன்மை பண்ணிருப்பாரு, நமக்கும் சரி சபைக்கும் சரி, எல்லாத்தையும் மறந்துடுவோம். அந்த பிரதர் ஏ அதுக்கப்புறம் இந்த நெக்ஸ்ட் மொமெண்ட்ல இருந்து அவர் பண்ணக்கூடிய சின்ன சின்ன மிஸ்டேக்க ஊதி பெருசாக்குவோம். இல்லைன்னா நம்முடைய மைண்ட் இல்லாத பெருசா தெரியும். காரணம் என்னன்னா, அவர் இயல்பாதான் பண்றார். அவர் வழக்கமா 2 நிமிஷம் எக்லீஷியா லேட்டா வருவாரு, அதனுடைய பலவீனத்துல நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். போன வாரம் 2 நிமிஷம் லேட்டா வந்திருப்பாரு, பொறுத்திருந்திருப்போம், நம்ம பிரதர் தானே பாவம், அவங்க அவ்வளவு தூரத்துல இருந்து வராரு அப்படின்னு யோசிப்போம். அந்த கசப்பு ஏற்பட்டோம்னா அடுத்த வாரம் லேட்டா வருவார் பாருங்களேன், நம்மளால முடியாது, என்ன இவங்க புது சிருஷ்டியா, நேரத்துக்கு வரணும், இப்படி எல்லாம் மைண்ட் என்ன பண்ணும், யோசிக்கும். அவங்க பண்ணக்கூடிய சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் ஊதி பெருசாக்குற மாதிரி நம்முடைய மைண்ட் யோசிக்கும். எல்லாத்துக்கும் உடனே சொல்ல மாட்டோம், அது அடுத்தடுத்த ஸ்டேஜ். அப்ப சகல விதமான கசப்பு அப்படின்னு சகோதரர் கொடுக்குறாரு. கசப்பான ஆவி வந்துருச்சுன்னா, யார் நிமித்தமா நமக்கு வந்துச்சோ அவங்களுடைய பேரை நம்ம மனசுல டேமேஜ் பண்ணிட்டே இருப்போம் திரும்ப திரும்ப. ஏன்னா நமக்கு ஒரு கசப்பு ஏற்பட்டுருச்சுங்க. இதை குறிச்சு எபிரேயர்ல நம்ம படிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எபிரேயர் 12:15 ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாத படிக்கும். பாருங்க, இந்த கசப்பை குறிச்சு எபிரேயர்ல நம்ம கவனிக்கிறோம். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு. இன்னைக்கு நம்ம எல்லாம் இருக்கிறோம் அப்படின்னா, தேவனுடைய மாபெரும் கிருபை இந்த நினைவு கூறுதல் காலத்துல அவருடைய குமாரனுடைய மாம்சம், அவருடைய குமாரனுடைய ரத்தம்.
அதுல பாத்திரவான்களா போய் நம்ம பங்கு பெறது, இதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். இப்ப அந்த கிருபையை நம்ம இழந்து போகிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏதோ ஒரு கசப்பான வேர் முளைச்சிடும். ஒரு பிரதர் மேலேயோ ஒரு சிஸ்டர் மேலேயோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதோட போகாது. அவர் சொல்றாரு, முளை திரும்பி கலக்கம் உண்டாக்குகிறதுனால் அநேகர் தீட்டுப்படுவார். இது அப்படியே பாய்சன் மாதிரி பரவ ஆரம்பிக்கும். இது ஸ்டேஜ் 1ன்னு கூட நீங்க எடுத்துக்கலாம். அப்போ நினைவு கூறுதல்ல பந்தியில போய் உட்கார்ற நாம டாக்டரின் கிளாரிட்டியோட இருந்தா மட்டும் போதாது. அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம எல்லாருக்கும் தான் சொல்றாங்க, நம்முடைய இருதயத்தின் சிந்தனை இருக்கு பாருங்க, அது தூய்மையா காணப்படணும். நாம தூய்மையா தான் இருக்கிறோம். ஏதாவது மறைவான அழுக்குகள் இருக்குன்னா அதுதான் கர்த்தர் இயேசு நமக்காக பரிந்து பேசுறது. தெரிஞ்சே போய் அந்த பந்தியில என்ன பண்ண முடியாது, உட்கார முடியாது. அதுல அப்படி இருக்கக்கூடிய ஒரு அழுக்கு தான், புளிப்பு தான் கசப்பு. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அடுத்து எங்க கொண்டு போய் விடும்னா, அவங்க மீது நமக்கு ஒரு கோபம் ஏற்படும். இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வார்த்தைகள் வேற வேற வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கா, ஆங்கிலத்தில் போட்டிருக்கோம். ராத் அப்படிங்கிற வார்த்தை, ராத் இருக்கு, பின்னாடி கோபம்ன்ற வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல ஆங்கர்னு வரும். அதை ரெண்டையும் நம்ம பாத்துக்கலாம். அப்போ முதல்ல ஒரு கசப்பு ஏற்படுது ஒரு பிரதர் மீதோ சிஸ்டர் மீதோ. அடுத்து என்னன்னா கோபம். அவங்க என்ன பண்ணுனாலும் சரியில்லைங்க, அவங்க இப்படியே தாங்க பண்ணிட்டு இருக்காங்க, நான் பார்த்துட்டே இருக்கேன், அவங்க நடவடிக்கையே சரியில்லைங்கன்னு சொல்லி நம்முடைய இருதயத்துல அந்த அழுக்கு ஏறிடுச்சுன்னா அது உடனே ஒப்புரவாகி சரி செய்து இன்டென்ஷனை பியூரா வச்சுக்கணுன்ற மைண்ட் வராது. பலவீனம் உள்ள இருக்கு, பலவீனம் அடுத்து கோபத்தை தூண்டும். கோபம் என்ன தெரியுங்களா? வாசிக்கலாம். யாக்கோபு 1:19. யாக்கோபு 1:19. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். என்ன சொல்றாரு யாக்கோபு? என் பிரியமான சகோதரரை. நிறைய பாடத்துல சகோதரர் சொல்லியிருக்காங்க. இந்த வசனத்தை ஆப்போசிட்டா நம்ம எப்பவுமே பிராக்டிஸ் பண்ணுவோம். உடனே கோச்சுக்குவோம், பேசுறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருப்போம், யாராவது சொன்னாங்கன்னா கேட்கறதுக்கு காது கொடுக்க மாட்டோம். இங்க யாக்கோபு என்ன சொல்றாங்கன்னா, கேட்கிறதற்கு தீவிரமா இருங்க, பேசுகிறதற்கு பொறுமையா இருங்க, கோபிக்கிறதுக்கு அப்படின்னா கோபம் வந்துச்சுன்னா ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கோச்சுக்குன்ற மாதிரி இருக்கு. அரை மணி நேரம் கழிச்சா கோபம் வராது. கோபத்துக்கு நிறைய உதாரணம் சொல்லலாம். ஒரு புது சிருஷ்டியா நம்ம இருக்கிறோம், அன்பு சகோதர சகோதரர்களா வீட்டுல இருக்கிறோம், ஒரு கணவன் மனைவியா இருக்கிறோம். as a நியூ கிரியேஷனா கோபத்துல நீதியான கோபம்னு ஒண்ணு இருக்கு. எக்லீசியாக்கு லேட் ஆகுதுன்னா கோபப்படலாம், அதுல எல்லாம் ஒரு கிரேஸ் தேவன் கொடுப்பாரு. பொதுவா கணவன் மனைவியா இருக்கும் பொழுது சும்மா சும்மா கோபம் வரும் நமக்கு. இதெல்லாம் யாருடைய சுபாவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எதுவுமே கர்த்தர் இயேசுடைய சாயலே கிடையாது. நீதியின் அடிப்படையில ஒருவேளை கோபம் வருதுன்னா, நம்முடைய 7ஆம் தூதன் எழுதுறாரு, நீதியின் அடிப்படையில 99.9% நம்ம கோபமே வராதுன்றார். அதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கும் ஈஸியான்றார். அடிக்கடி கோபப்படுவோம். இங்க பாருங்க, கசப்பை வச்சுட்டு வந்து உட்காராதீங்கன்றாரு. இந்த மாதிரி கோபம் ஒருத்தர் மேல கசப்பு ஏற்பட்டுச்சுன்னா அடுத்து கோபம், அவங்க பண்ற எல்லாமே தப்புன்ற மைண்டு. சில டைம் கோபத்துல பொருள் எல்லாம் உடையும் வீட்டுல. இதெல்லாம் யாருடைய சுபாவம்னா, கெட்டு போன தேவதூதர்களுடைய இன்ஃபுளுயன்ஸ் நம்ம மைண்ட்ல. இது இருக்கக்கூடாதுன்றாரு. இந்த கோபத்துடைய அடுத்த ஸ்டேஜ் தான் என்னன்னா மூர்க்கம். தமிழ் வார்த்தை தான் நம்ம விளக்கம் கொடுக்குறோம். இங்கிலீஷ்ல ராத் அப்புறம் ஆங்கர்னு வருது. நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கணும். மூர்க்கம்ன்றது என்னன்னா கோபத்துடைய உச்சம். கோபத்துடைய உச்சம் இப்ப நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அதாவது வீட்டுல ஒரு டிஸ்கஷன் போகுது, சின்ன ஒரு கோபம் வருதுன்னா அது சாதாரணம். இந்த கோபத்துடைய உச்சம் என்னன்னா, ஏதாவது பொருள் பறக்கும், ஏதாவது பொருள் உடையும், இல்லைன்னா அந்த 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 வந்து இடத்துல நம்ம அப்படியே ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிருவோம். இதெல்லாம் நியூ கிரியேஷனுடைய ஒரு டாக்கா அப்படின்னு எதிரில் இருக்கிறவங்க பார்ப்பாங்க. இதுக்கு என்ன காரணம்னா, ஒண்ணு அதர் சைடு இருக்கக்கூடிய பிரதர் அல்லது சிஸ்டர் அல்லது நம்ம வீட்டுல இருக்கிறவங்க மீது நமக்கு ஒரு சரியான புரிதல் இல்லை, இல்ல அவங்க ஏதாவது நம்மளை ஹர்ட் பண்ற மாதிரி பண்ணிட்டாங்கன்னா, கிறிஸ்து நமக்கு மன்னிச்சது போல மன்னிக்கிற மைண்ட் இல்ல, திருப்பி நம்ம என்ன பண்றோம்னா செலுத்தக்கூடிய ஒரு பாரு. வாசிக்கலாம். கோபம் வந்தா கூட பாவம் செய்யாதீங்கன்றாரு. எபேசியர் 4:26. எபேசியர் 4:26. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தணிய கடவது. ஒருவேளை விழுந்து போன சுபாவத்துல கோபம் வந்தா கூட இந்த கோபம் பாவமா கன்வெர்ட் ஆகிறதுக்கு ஒரு சர்டன் பீரியட் எடுத்துக்கும். அதை ஸ்டாப் பண்ணுங்கன்ற. இப்போ ஒரு பிரதர் மீது நம்ம கசப்பு வந்துருச்சுன்னா, கசப்பு அடுத்து கோபம் பகைன்னு டெவலப் ஆகும்.
இது ஒரு செயலா கன்வெர்ட் ஆகும் பாருங்க. அந்த செயலா கன்வெர்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இது தப்புன்னு சொல்லி ஒப்புரவாயிரணும். அந்த சகோதரனுக்கு விரோதமாகவோ சகோதரிக்கு விரோதமாகவோ இன்னொரு புது சிருஷ்டிக்கு விரோதமாக நம்ம செயல் செய்ய முற்படுறோம் பாருங்க. கோபம் வந்தாலும் பாவம் செய்யக்கூடாது. ஆப்வியஸ்லி விருது போன சுபாவத்துல வரலாம். பட் இந்த சூழ்நிலைக்கு நம்ம போயிட்டு நினைவு கூறுதல் பந்தியில நம்ம யதார்த்தமா எல்லாரோடய சிரிச்சு பேசிட்டு அப்படியே உட்கார்றதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா தேவன் பரலோகத்திலிருந்து, கர்த்தர் இயேசு பரலோகத்திலிருந்து நம்முடைய இருதயத்துல என்ன மைண்ட்ல உட்கார்ந்துருக்கோம் அப்படிங்கறதான் பாக்குறாரு. நம்ம என்ன ட்ரெஸ் போட்டு வரோம், ஒயிட் ஷர்ட் போட்டு வரோமா, ஒயிட் பேண்ட் போட்டு வரோமா, இல்ல நம்ம எப்படி பர்ஃபெக்டா உட்கார்றோம், நம்ம எப்படி நம்ம கை கட்டிட்டு இருக்கிறோம், எவ்வளவு சாஃப்டா பேசுறோம், ஏன் அழுகுறோம், இதெல்லாம் ரெண்டாவது. ஹார்ட்டுக்குள்ள என்ன சிந்தனை இருக்கு பாருங்க. இப்போ கசப்பு, கோபம், மூர்க்கம், மூர்க்கத்துடைய அடுத்து இதுதான் எக்ஸ்பிரஸ் பண்றது எதுன்னா கூக்குரல் அப்படின்னு இருக்கும் தமிழ்ல. கூக்குரல்ல கூகுள்ல போட்டா பிக்சர் இப்படிதான் வருது. என்னன்னா ஒரு பெரிய போராட்டம் பண்ணும்போது மைக் வச்சு பேசிட்டு போவாங்க பாருங்க. இந்த கூக்குரலுடைய அடுத்த ஃபார்ம் தான் நம்ம கசப்பு டீட்டெயிலா பார்த்திருக்கிறோம். கோபம், மூர்க்கம், கூக்குரல அது அடுத்தடுத்த ஸ்டேஜ் மட்டும்தான் பார்த்திருக்கோம், டீட்டெயிலா நம்ம பார்க்கல. இந்த கூக்குரலுடைய அடுத்த ஸ்டேஜ் நம்மளால நமக்கு விரோதமா ஒரு பிரதர் ஒண்ணு பண்ணிட்டாருன்னா மனசுக்குள்ள வச்சுட்டு ரொம்ப நாளா இருக்கவே முடியாது. திருப்பி அவர் ஏதாவது நம்ம பண்ணணும்னு சொல்லி நமக்கு மாம்சம் டெம்ப்ட் பண்ணிட்டே இருக்கும். இந்த அடிப்படையில என்ன பண்ணுவோம்னா தூஷணம் பண்ண ஆரம்பிப்போம். அன்பான சகோதர சகோதரி, இருக்கிறதுலயே மோசமான ஹேபிட். ஆனா நம்ம யதார்த்தமா சில டைம் பண்ணி இருந்திருப்போம். பழைய வாழ்க்கையில முன்னாடி பண்ணி இருக்கலாம், இப்ப கூட பலவீனத்துல பண்ணலாம். ஆனா நம்ம கிட்ட அறவே இருக்கக்கூடாத ஒரு சுபாவம் இது இருந்துச்சுன்னா நம்ம சபையாகவே முடியாது. இந்த மாதிரி ஒரு சுபாவம். ஏன் அப்படின்னா இது இருந்துச்சுன்னா நம்ம மத்தவங்களதான் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். நம்மை நாமே நிதானித்து அறியணும் அப்படிங்கிற பாயிண்ட் நடக்காது. அப்ப இங்க பாக்குறோம் ஈவில் ஸ்பீக்கிங், இங்கிலீஷ்ல, தமிழ்ல தூசணம்னு பாக்குறோம். ஈவில் ஸ்பீக்கிங் குறிச்சு நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம். ரொம்ப எளிமையா சொல்லணும்னா ஈவில் ஸ்பீக்கிங் பண்ணிட்டு அன்பான சகோதர சகோதரிகளே அப்படியே மெமோரியல் உட்காரன்னு வச்சுக்கோங்களேன். பழைய புளித்த மாவை போடுங்கன்னு சொன்ன வசனத்தை பண்ணாம பஸ்கா பண்டிகையில உட்காந்துருக்கோம்னு அர்த்தம். ஏன் பழைய புளித்த மாவு ஈவில் ஸ்பீக்கிங் ஏன் பிரதர் கம்பேர் பண்றீங்கன்னா நம்ம கம்பேர் பண்ணல, பவுல் தான் கம்பேர் பண்றாரு. துர்குணம் பொல்லாப்பு இருக்க கூடாதுங்கிறாரு. அந்த துர்குணத்தை பத்தி பேசும்போதுதான் சொல்றாரு கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், மற்ற எந்த துர்குணமும். அப்ப இது ஒரு துர்குணம். அப்ப ஈவில் ஸ்பீக்கிங் பத்தி சகோதரர் சொல்றாங்க, வாசிக்கலாம். சகோதரி இந்த தமிழ்ல இருக்கிறது வாசிக்கிறீங்க. நமது எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் மற்றும் அடிப்படை நோக்கங்களை நாம் தினமும் ஒவ்வொரு மணி நேரமும் கண்காணிக்க வேண்டும். தீய வார்த்தைகளும் செயல்களும் ஏதோ தவறான இருதய நிலையை குறிக்கின்றன. இப்ப பாருங்க, ஒரு உதாரணத்துக்கு இது செல்ஃப் ஆடிட் தான். மெமோரியலை பொறுத்த வரைக்கும் நம்மை நாமே நிதானிக்கிற விஷயம் தான். நாம எந்த மாதிரி ஒரு பர்சன் அப்படிங்கறத எதிரில் இருக்கிறவங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. அதான் பிரதர் கீழே சொல்றாரு, தீய வார்த்தைகள், ராங்கான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி ஏதாவது நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க, எக்லீஷியால இல்ல ஜெனரலா கண்டுபிடிச்சிருவாங்க இவர் மோசமான ஆளுன்னு. ரெண்டாவது, தீய செயல்கள் செய்யறோம். தேவன் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றாரோ அதவே செய்யறோம். இதெல்லாம் எதுக்கு இண்டிகேஷன் அப்படின்னா நம்முடைய ஹார்ட் என்ன ஸ்டேட்ல இருக்குன்றது இண்டிகேஷன். இங்க மேல சகோதரர் எப்படி விளக்கம் கொடுக்கிறாருன்னா, டெய்லியும் அன்பான சகோதர சகோதரர்களே, இந்த வார்த்தை உண்மையுள்ள வார்த்தை. அவர் தெளிவா தான் எழுதுறாரு முதல் கமெண்ட்ரியில. டெய்லியும், நாட் ஓன்லி மெமோரியல் சீசன், டெய்லியும் நம்முடைய எண்ணங்கள், நம்ம ஆக்சுவலா இந்த மைண்ட்ல என்ன யோசிக்குது. ஒருவேளை நம்ம ஒரு செல்போன் எடுக்கிறோம் அப்படின்னா செல்போன்ல நம்முடைய எண்ணங்களுடைய பிரதிபலிப்பு தான் இங்க இருக்கும். கரெக்டா இல்லைங்களா? ஒவ்வொருத்தருடைய செல்போனும் வாங்கி நம்ம பார்த்தோம்னா நம்ம ஹார்ட்டுடைய பிரதிபலிப்பு தான் உள்ள இருக்கும். நம்ம எதெல்லாம் விரும்பி நம்ம பாக்குறோமோ அதுதான் செல்போன்ல இருக்குன்னு நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை நம்ம ஒரு பொருள் பாக்குறோம், ஒரு லேப்டாப் அப்படின்ற மைண்ட் நமக்கு இருக்குன்னா, நீங்க ஒரு டைம் லேப்டாப்னு சர்ச் பண்ணிட்டீங்கன்னா செல்போன் எடுத்து பாத்தீங்கன்னா எல்லா பக்கம் லேப்டாப் போட்டோவா வரும். அப்படின்னா இருதயத்துடைய தியானமே ரிஃப்ளெக்ஷன் காமிக்குது. அங்க சொல்றாரு சகோதரரு, நம்முடைய எண்ணம், நம்முடைய வார்த்தை, நம்ம என்ன பேசுறோம். ஆக்சுவலா ஒரு பிரதர் கிட்ட நம்ம பேசுறோம் போன்ல இல்ல நேர்ல, ஆக்சுவலா ரெஸ்பெக்ட்ல நம்ம எப்படி பேசணும் பிரதர், அவர் நம்ம பிரதர் எப்படி பேசணும்.
ஒருவேளை எக்லீஷியால ஒரு ஒர்க் பண்றோம் அல்லது ஒரு பிரதர் ஹெல்ப் பண்றோம்னா எப்படி பண்ணணும்? நம்ம பேசக்கூடிய பேச்சு, ஆக்ஷன்ஸ், நம்முடைய தாட்ஸ், இதுக்கு பிரதர் சொல்றார் மற்றும் அடிப்படை நோக்கங்களை, பேசிக்கான இன்டென்ஷன்ஸ் இருக்கும் பாருங்க, தாட்ஸ் இருக்கும் பாருங்க, இத டெய்லியும் ஒவ்வொரு மணி நேரமும் கண்காணி. ஏன் ஒவ்வொரு மணி நேரம்? டெய்லியும் அப்படிங்கிற வார்த்தை பொதுவா இருக்கும் நமக்கு. டெய்லியும் அப்படின்னா காலையில எழுந்திரிச்சோன்னா இதை பத்தி யோசிச்சுட்டு வந்துருவோம். ஒவ்வொரு மணி நேரம்னா ஈவினிங் எக்லீஷா வரும்போது பக்காவா இருப்போம், காலையில எழுந்து பிரேயர் பண்ணும்போது பக்காவா இருப்போம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு மணி நேரம் இருக்கு பாருங்க, அந்த ஒவ்வொரு மணி நேரம் நம்ம மானிட்டர் பண்ணோம். அன்பான சகோதர சகோதரிகளே, யாரை பத்தி பேசுறோம், என்ன பேசுறோம், எதுக்கு பேசுறோம், இது பின்னாடி நம்முடைய இன்டென்ஷன் என்ன, இது பியூரா இருக்கா இல்லையா, இது எல்லாம் தேவன் பார்க்கிறார். நமக்கான தூதன் இதை ரெக்கார்ட் பண்றான். இதே ஈவில் ஸ்பீக்கிங் பத்தி பிரதர் தொடர்ந்து எழுதுறாங்க. இன்னொரு பாயிண்ட் கூட வாசிங்க சொல்லுங்க. தீமையை கேட்பவன் கர்த்தரின் பார்வையில் தீமையை பேசுபவனுக்கு சமமான குற்றவாளி ஆவான். எந்த தீய செயலிலும் உதவ சத்துரு சமீபமா இருக்கிறான். பாருங்க, நான் மேல சொன்ன வரி ரொம்ப அருமையான வரி. ஒரு பிரதர் நமக்கு போன் பண்ணி இன்னொரு பிரதர் பத்தி ஈவில் ஸ்பீக்கிங் பண்றார். அவர் நடவடிக்கையே சரியில்லைங்க பிரதர், அவர் இப்படியே பண்றாருங்க, அந்த சிஸ்டர் இப்படியே இருக்கிறாங்கன்னு. அப்படிங்களா அப்படிங்களான்னு போன்ல ஆமா போடுறோம். அவர் சொல்றாரு, போன்ல ஆமா போட்டோம்னா பேசுறத விட நமக்கு தான் பனிஷ்மெண்ட்ங்கிறாரு, ஈக்குவலா கிடைக்கும்ன்றாரு. அப்படின்னா ஈவில் ஸ்பீக்கிங்னா எப்படி நம்ம பாத்துக்கிறோம்னா, ஏதோ பேசுறவங்க தான் தப்புண்டு, ஆப்போசிட்ல ஆமாங்க என்னங்க பண்றது அப்படின்னு சொன்னாலே பேசுறவருக்கு நம்ம சம்மதம் தெரிவிக்கிறோன்னு அர்த்தம். நம்ம என்ன சொல்லணும்னா, பிரதர் ஸ்டாப் பண்ணுங்க, அந்த பிரதர் இருக்கும்போது நீங்க பேசுங்க. அவரு தானே சரியாகணும்னு பேசுறீங்க, அப்ப அவரு இருக்கும்போது பேசினாதான் கரெக்டா இருக்கும், ஸ்டாப் பண்ணணும். ஒருவேளை ஈவில் ஸ்பீக்கிங்க்கு நம்ம ஆமா ஆமான்னு சொல்லி தலையாட்டினோம்னா, சகோதரர் எழுதுறாரு, தீமையை கேட்பவன் கர்த்தரின் பார்வையில் தீமையை பேசுபவனுக்கு ஈக்குவல். ரெண்டு பேருக்கு வித்தியாசம் இல்லைன்ற. ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம எல்லாத்துக்கும் நன்மை செய்யணும்னு சொல்லுது. வாசிக்கலாம், கலாத்தியர் 6:10. கலாத்தியர் 6:10. ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். ஆக்சுவலா எதுக்கு நம்ம நியூ கிரியேஷனா தேவன் அழைச்சிருக்காருன்னா, நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும், உலக ஜனங்களையும் சேர்த்து விசேஷமா நம்முடைய குடும்பம் இருக்கு பாருங்க, நம்முடைய எக்லீஷியா, நம்முடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இவங்களுக்கு நன்மை செய்ய வாங்கன்னு கூப்பிட்டாரு. உட்கார்ந்துட்டு கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம் இதெல்லாம் உள்ளுக்குள்ள வச்சுட்டு அப்படியே எக்லீஷியால உட்காந்துட்டு அப்படியே மெமோரியல் டே அன்னைக்கு மெமோரியல்ல வச்சோம்னா, இந்த தாற்பயத்துடைய உபதேசம் புரிஞ்சிருச்சு நமக்கு. அந்த உபதேசத்தை ஏன் கொடுத்தாருங்கிற தாற்பயம் புரியாம இருக்கிறோன்னு அர்த்தம். அவர் சொல்றாரு, இந்த துர்குணத்தை எல்லாம் தூக்கி வீசுங்கன்றார், தூக்கி வீசிட்டு வாங்கன்றார். வாசிக்கலாம், மற்ற எந்த துர்குணமும் பேசுறாரு இல்லைங்களா, அதுக்கு பிரதர் கொடுக்குற விளக்கம் பழைய புளிச்சமாவும் சொல்றாரு ஒரே வரியில. அவர் சொல்றாரு, ஒரு தீங்கிழைக்கும் ஆவி, இந்த மற்ற எந்த துர்குணத்துக்கு சொல்றாரு, ஒரு தீங்கிழைக்கும் ஆவி, கோபம், புறங்கூறுதல், அவதூறு, பொறாமை, வெறுப்பு, எது வேணா எடுத்துக்கலாம். ஒரு பிரதர தேவன் உயர்த்திட்டே வர்றாரு, நம்மளால அதை தாங்கிக்கவே முடியலைன்னா கூட இது ஒரு வகை புளிப்பு தான். ஏன்னா நம்ம உங்களால் கூடுமா அந்த ஆர்டிகல்ல பாக்குறோம், உன்னிலும் சிறியவன் உன்னை வழி நடத்தும் போது அவரோடனே கூட ஆவியிலை மகிழ்ந்து சந்தோஷப்பட உன்னால் கூடுமான்றாரு. அப்படின்னா இதை நீ பண்ணு அப்படிங்கிறார் தேவன். இங்க நம்ம பொறாம வருதுன்னா கட்டாயம் இது விழுந்து போன மாம்சத்துடைய சுபாவம், இது எல்லாமே பாத்தீங்கன்னா துர்குணத்துல வருதுன்னு நம்ம பார்ப்போம். பவுல் இங்க என்ன சொல்றாருன்னா, கன்க்ளூடிங் பாயிண்ட்ல இந்த துர்குணம் காரியங்கள் எல்லாத்தையும் புட்டிங் அவே ஃப்ரம் யூ, உங்ககிட்ட இருந்து தூக்கி வீசிருங்கன்றார். இல்லைன்னா நீங்க அது பக்கம் போகாதீங்கன்றார். இதுக்கு சகோதரர் எப்படி விளக்கம் கொடுக்கிறாருன்னா, நாம் ஒவ்வொருவரும் விழிப்புடன் தன்னை காத்து கொள்ள வேண்டும். அதிகமா மற்றவங்களையே கவனம் செலுத்துவோம், தனிப்பட்ட கேரக்டர்ல நம்மள திருத்தி கொள்வதில் நமக்கான நேரத்தை நாம் டெய்லி ஒதுக்கணும். அன்பான சகோதர சகோதரிகளே, பவுல் சொல்றாரு, மற்றவருக்கு பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி என்ன பண்றேன் அப்படின்னா என்னன்னா, மற்றவங்களுக்கு நம்ம உதவி செய்யறது கான்சன்ட்ரேஷன் எல்லாம் ஓகே, இண்டிவிஜுவலா நம்ம கேரக்டர் பாலிஷ் ஆகுதா இல்லையான்றத டே டு டே நம்ம பார்த்தே ஆகணும். அடுத்து சொல்றாரு, உதவி சுத்தமா முடியல பிரதர், என்னால மாத்திக்கவே முடியல, உதவிக்காக கர்த்தரை நோக்கி பார்த்து
அவனுடைய இருதயத்தையும் மனதையும் கர்த்தருடைய வார்த்தையால் என்ன பண்ணும். ஒருவேளை நமக்குள்ள இந்த மோசமான சுபாவங்கள் அடிக்கடி வருதுன்னா பிரச்சனை ஹார்ட்ல ஏதோ ப்ராப்ளம். அப்ப ஹார்ட்ல நிறைய சப்ஜெக்ட், நிறைய வசனங்கள், நிறைய ஆழமான கருத்துக்களை உள்ள வச்சுட்டோம்னா இந்த மாதிரி தவறான காரியங்களே வராது. கீழே சொல்லும்போது கடவுளுக்கு பிரியமான குணத்தை வளர்த்து கொள்ளும் அனைவரும் எல்லா அசுத்தங்களையும் என்ன பண்ணணும்னா எது தவறாக இருந்தாலும் அது நமது புதிய மனங்கள் எதிர்க்கு. ஏதோ ஒரு விஷயம் தப்புன்னா நியூ கிரியேஷன் மைண்ட் சொல்லணும் இது ராங். 10 பேர் அதை ரைட்டுன்னு சொன்னாலும் ராங்னா ராங் தான். இதை நம்ம வேணான்னு ஒரு மைண்ட் வரும். இதெல்லாம் வரல பிரதர், அப்படியே இருக்கிற பிரதர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சாத்தான் நம்மளை கேப்சர் பண்ணிட்டான்னு அர்த்தம். ஏன் அப்படின்னு பார்க்கும்பொழுது யூதாஸ் அந்த மேல் வீட்டறையில இந்த மைண்ட்ல தான் உட்கார்றாரு. என்னென்னமோ ஆண்டவர் பேசி பாக்குறாரு. அன்னைக்கு வேற யாரும் இருந்தாங்கன்னா அப்படியே இருதயமே கரைஞ்சிருக்கும், ஒண்ணு கூட உள்ள போகல, அப்படியே இருக்கிறார். கடைசியா பாக்குற வரைக்கும் பார்த்துட்டு நீ போய் செய்கிறத சீக்கிரமா செய்யணும்னு அனுப்பிச்சு வைக்கிறார். அதே போலதான் நம்முடைய ஹார்ட் கடினம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணாலும் நடக்காது. வாசிக்கலாம் யாக்கோபு 3:15. யாக்கோபு 3:15. இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்கு உரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. பாருங்க, இங்கிலீஷ்ல பார்க்கும்போது 2 விஷயத்த ரொம்ப ஹைலைட்டா சொல்றாங்க. ஒண்ணு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கூட நம்ம நிறைய வியாக்கியானம் பேசுவோம். இல்ல இதெல்லாம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த வியாக்கியானம் பேசுற ஞானமானது எந்த மாதிரினா உலக சம்பந்தமானது, லௌகீக சம்பந்தமானதும். இது பழைய மனுஷனுடைய சுபாவம். கசப்பு இருக்கக்கூடாதுன்னா இருக்கக்கூடாதுதான், இல்ல ஆமா நோ, அது பேய்த்தனத்துக்கு அடுத்தது. ஆக்சுவலா சாத்தானுடைய மைண்ட் செட், ஃபாலின் ஏஞ்சலுடைய கான்செப்ட்ங்கிறாரு. இவர் சொல்றாரு உலக சம்பந்தமான ஞானம், பழைய மனுஷனுடைய ஒரு வியாக்கியானங்கள், சாத்தானுடைய தூண்டுதல், இது எல்லாம் தான் எதை கொண்டு வரும்னா புளிப்பு மாதிரி இருக்கக்கூடிய குணங்கள். புளிப்பு தான் சொல்றாரு. சகல விதமான கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், இது எதுவும் இருக்கக்கூடாதுங்கிறாரு. அப்ப என்னதான் பிரதர் நம்ம பண்றதுன்னா கிளியரா சொல்றாரு. எபேசியர் 4:32 படிக்கலாம். எபேசியர் 4:32. எபேசியர் 4:32. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அப்படின்னா எங்க பிரதர் எவ்வளவு மிஸ்டேக் பண்ணாலும், எனக்கு விரோதமா எவ்வளவு மிஸ்டேக் பண்ணாலும் மன்னிக்கணுமா அப்படின்னா கண்டிப்பா மன்னிக்கணும். அது நீதிக்கு விரோதமா, தேவனுடைய சத்தியத்துக்கு விரோதமா, சபைக்கு விரோதமானா அதை ஹேண்டில் பண்ற மெத்தட் வேற. ஆனா அந்த மெத்தட்லயும் அவர் தெரிஞ்சிருக்காக தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும். இண்டிவிஜுவலா நம்ம தான் அஃபண்ட் ஆகணும் அப்படின்னா கிளியரா அங்க வசனம் சொல்லப்படுது. ஒருவேளை அதன் நிமித்தமா ஒரு மனஸ்தாபம், கசப்பு, கோபம், ஈவில் ஸ்பீக்கிங்லாம் வருதா, இங்க பாயிண்ட் சொல்றாரு நம்ம பார்ட் ஒருவருக்கு ஒருவர் தயவா. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம தயவை என்ன பண்ணலாம், காமிக்கலாம். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம மன உருக்கத்தை காமிக்கலாம், சிம்பத்தியை நம்ம காமிக்கலாம். கிறிஸ்துவுக்குள் தேவன் நமக்கு மன்னிச்சு. இருக்கிறதுலே பிரதான பாவி நம்ம தான். அவ்வளவு அழுக்கு உள்ள இருக்கு. டெய்லி நம்முடைய பாவத்தை தேவன் என்ன பண்றாரு, கிறிஸ்து மூலமா மன்னிக்கிறார். நமக்கு விரோதமா நம்மளுடைய பிரதர் தான் பண்ணிட்டாரு. பெருந்தன்மையா பிராட் மைண்ட்ல அந்த பாவத்தை, அந்த நமக்கு விரோதமா செய்த செயலை நாம் மன்னிக்கணும். அன்பான சகோதரர், புதிய ஏற்பாடுல நிறைய இடத்துல மன்னிப்புன்ற வார்த்தை வருது. உதாரணத்துக்கு எத்தனை முறை மன்னிக்கணுங்கிறார், 770 முறைங்கிறார். கரெக்டா இல்லைங்களா? இந்த வகையான மன்னிப்புகளுக்கு பயன்படுத்தப்பட்ட வார்த்தைக்கும் எபேசியர் 4:32 பவுல் அந்த ஃபர்கிவ்னஸ் சொல்லக்கூடிய எந்த ஒரு மன்னிப்புக்கு பயன்படுத்த வார்த்தையிலும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குன்னு சகோதரர் சொல்றாங்க. என்ன பாயிண்ட்னா, மற்ற இடங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது G863 அப்படிங்கிற ஒரு கிரேக்க எண் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்படின்னா என்னன்னா, ஒருத்தர் ஒரு விஷயம் பண்ணிட்டாருன்னா அதை மன்னிக்கிறது. அவன் மன்னிக்கிறது அப்படின்னா விட்டுறது, சரி பரவாயில்ல விடுங்க அப்படிங்கிறது அதோடைய அர்த்தம். அவருடைய நீங்க ஆங்கிலத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அப்பீமி அப்படின்றாங்க. அப்பீமி அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாரு, மன்னிக்கிறதுனா சரி விடுங்க, அதை நான் எது நினைச்சுக்கல போங்க அப்படிங்கிறது அந்த அர்த்தம், மன்னிப்பு. பட் இங்க பயன்படுத்தப்பட்ட வார்த்தை என்னன்னா G5483 பாத்தீங்கன்னா சரிசோமாய் அப்படின்ற ஒரு வார்த்தை. அது கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியல. இந்த வார்த்தைக்கு என்ன சகோதரர் விளக்கம் கொடுக்கிறாருன்னா, அவங்க பண்ணது அப்படியே விட்டுறது ஒண்ணு, அதையும் தாண்டி ஆழமா
நம்ம பண்ணக்கூடிய செயல் அப்படின்றாங்க. அப்படின்னு என்னன்னா, ஒருத்தர் ஒரு தப்பு பண்ணிட்டாங்களா நமக்கு விரோதமா, சரி பிரதர் பரவாயில்ல அப்படிங்கறதை தாண்டி அவருக்காக ஜெபிக்கிறது, அவரை திரும்ப பழைய நிலைமையில மீட்டுக் கொள்றது, நம்ம எடுக்கக்கூடிய பிரயாசங்கள் தான் நம்ம உண்மையா அவரை மன்னிச்சிட்டங்கிற கிடையாது. அப்படிங்க பவுல் என்ன பேசுறாங்கன்னா, இந்த வகையான மோசமான சுபாவங்கள் இருக்கக்கூடாது. சில டைம் மன்னிப்பு எப்படி இருந்துடக்கூடாதுன்னா, தேவன் நமக்கு மன்னிச்சிருவாரு, ஆனா நாம சகோதரன் மன்னிக்கவே மாட்டோம் கடைசி. இதுக்கு ஒரு அருமையான பேரபிள் மேத்யூ 18 சாப்டர்ல நம்முடைய ரட்சகர் பேசுறாங்க. ஒருத்தர் 10,000 வெள்ளி கடன் பட்டிருக்கிறாரு. ஃபேமிலி முதற்கொண்டு எல்லாமே அங்க டேஞ்சர் கண்டிஷன் இருக்கும்போது போய் காலில் விழுந்து, எஜமான் நான் எப்படியா திருப்பி நான் கொடுத்துட்றேன், கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு, எஜமான் பரவாயில்ல நீ கொடுக்க வேணாம் போப்பான்ட்டு மன்னிச்சிட்டார். வெளியே வந்தா ஒருத்தர் 100 வெள்ளி கடன் பட்டிருக்காரு, இவருக்கு அவருடைய கழுத்தை போய் பிடிக்கிறாரு, எனக்கு கொடு அப்படின்னு. இந்த மாதிரி துர்குணம் நிறைந்த மனுஷர்களாக நாம் காணப்படக்கூடாது தேவ சமூகத்துல. அன்பான சகோதர சகோதரி, எவ்வளவு பெரிய மாபெரும் மோசமான செயலை நம்முடைய வாழ்க்கையில தேவன் மன்னிச்சு கிருபையா எக்லீசியா கொடுத்து, தேவனுடைய சத்தியங்கள் கொடுத்து, ஐக்கியம் கொடுத்து இருக்கும் பொழுது, நமக்கு விரோதமா சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நம்ம உடன் அங்கங்கள் பண்ணும்போது நான் அதை மன்னிக்க மாட்டேன் அப்படின்றது இந்த பேரபிள் மாதிரி தான் எந்த அளவுக்கு மோசமா இருக்கும். ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரி, நம்ம இந்த நினைவு கூறுதல் பாடத்தை நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். பாடத்தை எங்க ஆரம்பிச்சோம்னா, எபேசியர் 4 அதிகாரம் 31, 32 சொல்லுது, எந்த விதமான மோசமான துர்குணமும் உங்ககிட்ட இருக்க கூடாது. தேவன் உங்களுக்கு மன்னிக்கிறது போல, கிறிஸ்துவுக்குள்ள மன்னிக்கிறது போல நீங்க மன்னிங்க அப்படிங்கிற தலைப்பு, அந்த பாயிண்ட். புட்டிங்காவே இதை தூக்கி வீசுங்கன்றார் சில கேரக்டர்ஸ். ஸோ அந்த பாடத்தை எப்படி நம்ம எடுத்துட்டு போனோம்னா, இந்த நினைவு கூறுதல் நாட்கள்ல கர்த்தர் இயேசு இதை குறிச்சு அவருடைய வாழ்க்கையில் எப்படி பேசினாருன்னா, அவருடைய மாம்சத்தை புசிக்கணும், ரத்தத்தை பானம் பண்ணணும், அப்பதான் ஜீவன்னார். அன்னைக்கு இருந்து அநேகர் இடரல் ஆனாங்க, புரியல. ஏன்னா மாம்சத்துடைய உயிர் ரத்தத்தில் இருக்குன்றனால. பின்னாடி சொல்றாரு, நான் யாருடைய உயிரையும் எடுக்க வரலப்பா, நான் ஜீவனை கொடுக்கதான் வந்திருக்கேன்னாரு. அப்பவும் சரியா புரிஞ்சுக்கல. இறுதியா அப்போஸ்தலருக்கு மாத்திரம் அந்த டெபினிஷனை கொடுக்குறாரு, இந்த அப்பத்தை நீங்க வாங்கி சாப்பிடுங்க, இது என்னுடைய சரீரம். இன்னைக்கு இந்த அப்பம் தான் நம்ம கிட்டயும் கடந்து வருது. மார்ச் 31 இந்த திராட்சரசத்தை வாங்கி நீ பருகுங்க, இதனுடைய ரத்தம் அப்படின்னாரு. அவங்க அந்த டைம்ல புரிஞ்சுக்கல, ஆனா பின்னாடி புரிஞ்சுக்கிட்டாங்க, அந்த பாத்திரத்துல பானம் பண்ணாங்க. இப்ப நாமளும் புரிஞ்சுக்கிட்டோம், பாத்திரத்துல பானம் பண்ணணும்ட்டு தான் வந்திருக்கிறோம். அப்ப பானம் பண்ணணும்னு வர நாம யூதாஸ் மாதிரி ஒரு மைண்ட் செட்ல உட்காரக்கூடாது. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மோசமான அத்தனை சுபாவத்தையும் கலைந்து போட்டுட்டு, நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம கிட்ட எந்த புளிப்பு இருக்கக்கூடாது. அந்த புளிப்புல சில வகைகள் தான் நம்ம பார்க்கிறோம். கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், ஈவில் ஸ்பீக்கிங். ஜஸ்ட் லைக் தட் ஈவில் ஸ்பீக்கிங் தானே பிரதர், எனக்கு அவருக்கு தானே பிரதர் சண்டை அப்படிங்கிற மைண்ட் செட்ல வர வேணாம். ஏன்னா அவரும் கர்த்தருடைய சரீரத்துல ஒரு அங்கம். ஒரே சரீர அங்கத்துல ஒரு விரல் ஒரு மாதிரியும் இன்னொரு விரல் இன்னொரு மாதிரியும் பண்ணா கண்டிப்பா ரெண்டுமே கர்த்தருடைய சரீரத்தில் இருக்கவே முடியாது. கர்த்தருடைய சரீரத்தில் இருக்கணும்னா அது தலையா கர்த்தர் இயேசு சொல்லக்கூடிய பேச்சை கேட்கறவங்க தான். கர்த்தர் இயேசு பவுல் மூலமா நமக்கு என்ன பேசுறாருன்னா, தேவன் எவ்வளவு பெரிய மன்னிப்பு நமக்கு கொடுக்குறாரு, நாமும் உடன் அங்கங்கள் நமக்கு விரோதமா செய்யக்கூடிய தவறுகளை தேவன் கிறிஸ்து மூலமா நமக்கு மன்னிக்கிறது போல நாமும் மனதார மன்னிக்கணும். மன்னிச்ச விஷயத்த முடிஞ்ச வரைக்கும் அவங்களுடைய ரெக்கவரி வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், முயற்சி பண்ணணும். அப்படி ஒரு மைண்ட் செட்ல பியூரான இன்டென்ஷன்ல இந்த நினைவு கூறுதல்ல நாம் பங்கு பெறணும் அப்படிங்கறத தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கும் ஒரு மாபெரும் ஒரு விருப்பமா இருக்கு. அந்த விருப்பத்தை நாம் நிறைவேற்ற தேவன் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. இந்த வாய்ப்பை கொடுத்த நம்முடைய தேவனுக்கு நம்முடைய ரட்சகர் மூலமாகவே நாம் நன்றிகளையும் துதிகளையும் தெரிவித்துக் கொள்வோம். பொறுமையோடு கேட்ட அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. நன்றி. தேங்க்யூ. ஹலோ. இன்றும் கூட ஒரு அருமையான ஒரு பாடத்தை நமக்கு வழங்கின பிதாவாகிய தேவனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நன்றியும் துதியும் ஸ்தோத்திரங்களையும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இன்றும் கூட நம்முடைய அழைப்பை ஏற்று நம் மத்தியிலே இந்த ஒரு நினைவு கூறுதல் குறித்தான ஒரு பாடத்தை எடுத்து கொடுத்து நம்முடைய அன்பு சகோதரருக்கும் சென்னை சபையாரின் அன்பின் வாழ்த்துக்களை கூட தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த ஒரு மெமரியல் மெடிடேஷன்ஸில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு கூடுகையில் கூட அதனுடைய முடிவு பகுதிக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம்.
இன்றைய நாளுக்கு உண்டான ஒரு இறைவன் இனிய கீதங்களை நம் மத்தியிலே வாசிக்கும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் அஜித் குமார் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய நாளுக்குண்டான இறைவன் இனிய கீதங்கள் மார்ச் 23. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இது நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தும் நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டிருந்தும் உங்களுக்கு இவைகளை எப்பொழுதும் நினைவூட்ட நான் அசதியாயிரேன். இதற்கு உண்டான விளக்கம்: இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டிருப்பது என்பது வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் கவனித்து ஜாக்கிரதையாக படித்து சரியாக சோதித்து அறிந்திருக்கிறோம் என்பதை குறிப்பிடுகிறது. அதன் பலனாக நாம் அதில் திருப்தி அடைந்திருப்போம். ஆனால் நாம் விசுவாசத்தில் உறுதியாய் தரித்திருந்து அதிலிருந்து அசதியாயிருப்போம். நாம் யாரில் விசுவாசம் வைத்திருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்திருக்கிறோம். அவரது ஐக்கியத்தில் சுகந்தத்தில் பங்கு பெற்றிருக்கிறோம். அவருடைய தெய்வீக திட்டத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற அவருடைய கிருபையின் நிறைவை உணர்ந்து சந்தோஷத்தில் வழிநடத்தப்பட்டு தெய்வ பக்தி, விசுவாசம் மற்றும் சாந்த குணத்தின் ஆவியில் நாம் பங்கு பெற்றிருக்கிறோம். நாம் அவரது திட்டத்தின் பல்வேறு அம்சங்களை பார்ப்பதோடு மட்டுமல்ல, அதனுடைய அவசியத்தையும் அதன் காரண காரியத்தையும் குறித்த காலத்தில் நிறைவேறுகிற தெய்வீக ஆசீர்வாதங்களையும் நாம் காணும்படி அனுமதிக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் இப்போது அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டிருப்பது ஆகும். உண்மையிலேயே இது மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமை. இதனால் வருகிற சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உலகத்தால் கொடுக்கவோ எடுத்து போடவோ முடியாது. ஆமென். ஒரு கூட முடிவாக நம்மை ஜெபத்தில் எடுத்தும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் ஹரிஹரன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஜெபம் செய்வோம். மகா உன்னதங்களில் வாசமாயிருக்கும் இஸ்ரேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, யெகோவா எனும் நாமமுள்ள எங்கள் ஒன்றான மீதேவனே, பிதாவே, இப்பொழுதும் இந்த ஒரு மாலை வேளையில் பிதாவே சிறு கூட்டமாக ஒன்று கூட்டி பிதாவே உடைய சத்தியத்தை கொடுக்கும்படியாக கொடுத்த கிருபைக்காக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக முக்குத்துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுத்துக்கொள்கிறோம் ஐயா. பிதாவே, வரவிருக்கின்ற 31ஆம் தேதி பிதாவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நினைவு கூறுகின்ற நாளாக இருக்குது. அதற்காக நாங்கள் இப்பொழுது ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் சுவாமி பிதாவே. எங்களுக்குள்ள இருக்கிற அந்த புளிப்பையும் எடுத்து போட நிற்கிறவை தர வேண்டுமாக வேண்டுகிறோம் சுவாமி பிதாவே. நாங்கள் அந்த ஒரு நினைவு கூறுதலில் பிதாவே எங்களை நாங்கள் தகுதிப்படுத்திக் கொள்ளவும் பிதாவே, அந்த ஒரு அப்பத்தை புசிக்கவும் பிதாவே, அந்த ஒரு பாத்திரத்தில் பானம் பண்ணும் நீர்க்கிருபை தர வேண்டுமாக வேண்டுகிறோம் சுவாமி பிதாவே. செய்து கொண்ட உடன்படிக்கைக்கு உண்மையும் உத்தமமாய் வாழ பிதாவே, மரண பரியந்தம் உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழவும் பிதாவே, எங்களுடைய மரணமும் உடைய பார்வைக்கு இருக்கத்தக்கதாக கிருபை தர வேண்டுமாக வேண்டுகிறோம் பிதாவே. இந்த ஒரு கூட்டத்திற்கு வர தவறிய சகோதர சகோதரிகளுக்காக சுவாமி பிதா, அவர்களுக்கும் இந்த சத்தியம் சென்று சேர கிருபை தர வேண்டுமாக வேண்டுகிறோம் பிதாவே. மீதியான வேலைகளையும் கருத்தில் ஒப்படைக்கிறோம். நீர் தாமே பொறுப்பெடுத்து வழி நடத்த வேண்டும் என்று ஒரு சிறு ஜெபத்தை எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வழியாக இருக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல